ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகேடா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமன்க்கு கூட ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஓகேவா? அது ஏன் அப்படின்னாக்க நான் அன்றைக்கி போட்டுப்பேன் இல்லையா, அது என்லெஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அது நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு அதுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான். ஓகேவா? சாரிடா, அந்த ஸ்டோரிக்காக நான் அன்றைக்கி விமன் குக்கே ஒரு ஒன் ஷாட் போடுறேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதோட நேம் மை ஒர்க் கால் ஹாபிஸ். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் இப்படினாக்க கோபமாக இருக்காங்க. இங்கே 2 குழந்தைங்க குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க சொல்கிறாங்க. மம்மா நீ எங்கே போகிற சொல்கிறாங்க. எங்கே போகிறேன்னா என் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. நானும் அப்புறம் ஜங்ஷன் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்துட்டு என் வீட்டுக்கு போகிறேன் சரியா? உன் அப்பா இருக்காங்க 2 பேர், நான் சொன்னால் கேட்க மாட்டேனுங்க. 1 வீக் அப்புறம் போடுமாமே மேரேஜ் டே அன்றைக்கி போய் நிற்கிறதுக்கு நான் என்ன கெஸ்ட்டா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பேபிஸ் 2 பேருக்கும் புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு பேஸ்கெட்டில் 2 குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு, அதாவது மில்க்கு, அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி எடுத்துக்கிறாங்க. டிரைவர் அப்படி கூப்பிட்றாங்க. சார் சொல்கிறாங்க. அங்கே வாங்க சரி கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க போகிறாங்க. அங்கே பாருங்கள், குழந்தைங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் விட்டுருங்க சொல்கிறாங்க. சார் ஆனால் டேங்க் சாருக்கும் ஜங் சார் தெரிஞ்சா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தைங்கள அவங்கள்ட்ட விட்டுருங்க, அவங்க தான் இந்த குழந்தைங்களோட அப்பா சொல்கிறாங்க. சார் ஜிமின் சார் கொஞ்சம் கோவப்படாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கோவம் இல்லைண்ணா, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. சார் தனியாக போகிறீங்களா? நான் போய்ப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு ஏர்போர்ட் போய் ரீச் ஆகிட்டேனாக்கா அங்கே போய் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். நான் போய்க்கிறேன் ஓகேவா? நீங்கள் போய்ட்டு என்னோட ஒர்க் காலேஜ் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய்ட்டு கொடுங்க. எப்போதாலும் வேலையை கட்டிட்டு அழுவானுங்கல்ல, அவங்கள்ட்ட போய்ட்டு உங்கள் 2 பேர் கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு. ஜிமின் தானே அங்கே இருக்குது. ஓகேவா? ஜிமினோட குழந்தைங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அந்த டிரைவர் பார்க்குறவங்க, ஐயோ ஜங் சார் கூட பரவாயில்ல, டேங்க் சார் சொன்னால் அவ்வளோதான், அவர் ரொம்ப கோப்படுவாரே சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அண்ணா கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 குழந்தைங்களும் கிட்ட ரெடியாக நின்றுருக்காங்க. பத்திரமா போங்க சரியா சொல்கிறாங்க. மம்மா நானும் வரேன் சொல்கிறாங்க. நீலாம் வரக்கூடாது ஓகேவா? நீ உங்களோட அப்பா கிட்டே இரு அப்படி சொல்லிட்டு 2 பேபியும் அந்த டிரைவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ டிரைவர் தூக்கிட்டு போய் குழந்தைங்கள காரை குறைக்கிறாங்க. இன்னொன்று மம்மா சரி கூப்பிட்றாங்க. ஆனால் ஜிமின் கண்டுக்கவே இல்லை. ஒரு பாட்டுக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஓகே ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி போயிடுறாரு. இப்போ அப்படியே ஒரு ஆஃபீஸ் சைடு பார்க்கலாம்டா. ஒரு பெரிய ஆஃபீஸ் தான். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கு. அவ்வளோ பெரிய மீட்டிங் அது. அவ்வளோ பிஸ்னஸ் மேன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் சடனாக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி டிசப்பாயின்ட் ஆகுது. ஏன்னாக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னாக்கா அந்த மீட்டிங் முடிகிற வரைக்குமே யாருமே அந்த பக்கம் போகக்கூடாது. செகண்ட் ஒரு பின் ட்ராப் சவுண்ட் கூட அங்கே வரக்கூடாது. ஏன்னாக்கா ஒருத்தவங்க பேசுவாங்க, அவங்க மட்டும் மற்றவங்களும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட் பற்றி. ஆனால் இங்கே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா வந்துட்டு ஒரு டிரைவர் நின்றுருக்காங்க. இதை பார்த்துருவாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு பர்சன் எழுந்திருக்கிறாங்க. யாராவது நம்பிச்சுண்டா ஓகேவா? நம்பிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஒரு வாய்ஸ் டேட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் என்ன டக்குன்னு, ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது ஜங்குக்கிட்ட ஓகேவா? ஜங்கு டக்குன்னு ரன் பண்ணுறாங்க. இங்கே கேட்ட வாய்ஸ் இருக்கு சொல்லிட்டு இப்போ இன்னொரு வாய்ஸ் டேட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் 2 வாய்ஸ் வருது. இப்போ 2 பேர் எழுந்திருக்கிறாங்க. எஞ்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா அந்த டிரைவர் கீழே அவர் லெக்கு கிட்ட 2 குழந்தைங்க நின்றுட்டுருக்கு. உனக்கு ஒரு குழந்தை வந்து பன்னி ஹேட் போட்டிருக்கோம், இன்னொன்று வந்துட்டு பேர் ஹேட் போட்டிருக்கோம். ஒன்று பொண்ணு ஒன்று பையன் ஓகேவா? இப்போது பார்க்குறாங்க ஜங்ஷன் டேஜோ அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. டேட்டா தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குன்ட்டே ஓடி வராங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஒரு 5 மினிட்ஸ் மீட்டிங் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு எல்லாமே எந்திரிக்கிறாங்க. போயிடுறாங்க. மீட்டிங் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னடா நடக்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் 2 பேர் சுகா அண்ட் நம்ஜுன் ஓகேவா? சுகா அண்ட் நம்ஜுன் டேஜ் அவங்க 4 பேர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு. இந்த கம்பெனி வந்து இப்போ தான் வளர்ந்து வந்துடுச்சு. ரொம்ப இது எப்படிக்கா ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வரணுன்றது இவங்களோட ட்ரீமு. இப்போது நம்ம ஜங்க் போகிறாங்க. போயிட்டு ஜங்ஷன் சொல்கிறாங்க டேட்டா தூக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தூக்குறாங்க. இந்த பக்கம் டேவும் தூக்குறாங்க. டேஜ் ஓ என்னம்மா எங்கே வந்தீங்க எங்கே மம்மா அப்படி கேட்குறாங்க. டேட்டா மம்மாலாம் சொல்கிறாங்க. மம்மா விட்டுட்டு போயிடுச்சு சொல்கிறாங்க. என்ன போயிட்டானா என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அவங்க புரியவே இல்லை. இப்போ டிரைவர் பார்க்குறாங்க. அப்படின்னு இருக்காங்க. டிரைவர் என்ன நடக்குது சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. மீட்டிங் நடந்துட்டு இருக்கிறது மாதிரி வரக்கூடாது தெரியாது உங்களுக்கு சொல்கிறாங்க. அது குழந்தைங்க கூட்டிகிட்டு வரீங்க எங்கள் ஜிமின் அப்படி கேட்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க. என்ன வந்து போய் சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவுங்க கட்டே கேட்குறாங்க. இப்போது டிரைவர் தான் சார் ஜிமின் சார் ஊருக்கு போயிட்டாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சார் ஜிமின் சார் ஊருக்கு போயிட்டாங்க. குழந்தைங்க வந்துட்டு உங்கள்கிட்ட விட சொல்லிட்டாங்களா? நான் நல்லா சார் தூக்கிட்டு வந்தேன். அது இல்லாமல் குழந்தைங்கள காரில் தான் வச்சுருந்தேன். மீட்டிங் முடிகிற வரைக்கும் இருக்கட்டும் சொல்கிறேன். குழந்தைங்க கேட்கறதவே இல்லை. அப்பாட்ட கூட்டிகிட்டு போங்க சொன்னாங்களா? அதான் சார் எனக்கு வேறு குழந்தைங்க அழுதாங்கன்னா சமாதானம் பழக்கம் பண்ண தெரியாது சார். இவங்க 2 பேர் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, ரொம்ப அழுவாங்க, ரொம்ப பிடிவாதம்லாம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு கோவம் வருது. ஊருக்கு போயிட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கால் பண்ணுறாங்க. ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. செம்ம கோவம் வருது அவருக்கு. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. என்னடா வீட்டில் பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. ஹேங் இந்த ஜிமின் இருக்கானே சொல்கிறாங்க. என்னடா பிரச்சனை சொல்கிறாங்க. இல்லை அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. யார் ஜிம்மோட அண்ணன் ஜோகப்கா? ஆமாம் வில்லேஜில் தானே இருக்காரு, அவருக்கு மேரேஜ். அதனால சரி 1 வீக் இருக்குது.
இந்த 1 வீக் நமக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் இருக்குது, ஒர்க்லாம் இருக்குது, முடிச்சுட்டு போகலான்டா அப்படி சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவன் என்னன்னாக்கா நான் அது 1 வீக் ஆஃப்டர் போகிறேன் கெஸ்ட்டா மேரேஜ் டே அன்றைக்கி பண்ணிக்கிறது நான் எனக்கு கெஸ்ட்டா அப்படி சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டான் அப்படி சொல்கிறாங்க. எப்போ சார் நேற்று நைட்டு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் சரி ஓகே புரிஞ்சுப்பா சொல்லிட்டு நாங்கள் கூட கொஞ்சம் காலை கத்தி விட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ என்னக்கா இவங்க குழந்தைங்க வச்சு கூட போயிருக்காங்க சொல்கிறாங்க. சரி போகிறதா போகிறோம் குழந்தைங்க தூக்கிட்டு போக வேண்டியதுனே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அதான் ஏன் குழந்தைங்க வச்சு போனால் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியல ஒரு ரொம்ப கோவம் நம்ம மேலே சொல்கிறாங்க. இல்லையேடா அப்படி சொல்லிட்டு அவர் 2 பேரும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பிச்சிருந்தா சரி ஓகேடா அப்புறம் பேசிக்கலாம்டா, குழந்தைங்க கொஞ்சம் வெளில போய் விடுங்கடா, கொஞ்ச நேரம் யாரோ ஒருத்தவங்க வெளில வச்சுக்கோங்க, மீட்டிங் அதான் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்களை யார் வச்சுக்கிறது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜங்க் நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ணு நான் வந்து பார்த்துக்குறேன் கூட சொல்கிறேன். 2 குழந்தைங்க தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு வேறு ரூமில் வந்து அவங்க கேபினில் உட்கார வைக்கிறாங்க. இப்போது டிரைவர் தான் சார் இருந்தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக குழந்தைங்க டேட்டா பச்சிக்கிது சொல்கிறாங்க. வச்சுட்டோ பசிக்குதா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. பார்த்து அந்த பேஸ்கெட் ஒன்று இருக்குது அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் குழந்தைங்க தேவையான மில்க்கு எல்லாமே இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ சார் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரா சொல்லி பார்த்துட்டு நாங்கள் சொல்லிட்டு 2 மில்க் பாட்டில் ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அதுங்க குடிச்சிட்டு இருக்கு. 2 வந்து குறுக்குன்னு டேவை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருக்கு. டே வந்து அகைன் கால் பண்ணுறாங்க போகவே மாட்டேங்குது. டெக்னா சமக்கவும் இவன் இருக்கானு ஏன் தான் புரிஞ்சிக்க மாட்டான்னு கடவுளே எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கும் போது அவ்வளோ அமைதியாக இருப்பான். இப்போ என்னாச்சு அவனுக்கு ஏன் இப்போ பிள்ளை அவ்வளோ சண்டை போட்டிருக்கான், இவ்வளோ கோவப்படுறான், எங்களை விட்டுட்டு போகவே மாட்டானே. ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு 4 years ஆயிருக்கு. ஒரு டைம் கூட எங்களை விட்டு தனியாக போனதே இல்லை. இப்போ எனக்கு குழந்தையும் விட்டுட்டு எங்களையும் விட்டுட்டு எதுக்கு போனான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் சைட் பார்க்கலாம்டா. ஜங்க் பார்த்து மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஜிமின் வந்து தன்னோட ஃபஸ்ட் டைம் அவங்க விட்டு ஊருக்கு போயிருக்காங்கன்ற கேட்குறதுக்கே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது மேலே போகவே மாட்டார் அவர். அதனால இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஏய் ஃபோக்கஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனும் சொல்லவும் நம்ம ஜங்கு ஃபோக்கஸ் பண்ணி மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. ஓகே மிஸ்டர் நம்ஜன் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கு டேரெக்டாக கேபின் வராங்க. இந்த பக்கம் ஜங்ஸ் தான் டேட்டா சொல்கிறாங்க. என்னடா அம்மா என்ன சொல்கிறாங்க. மம்மாட்ட போகணும் டேட்டா அம்மா வேணும் சொல்கிறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. அவன் வந்து கிளம்புறப்ப நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கேட்டேன் மம்மாட்ட கூட்டிகிட்டு போச்சோன்னா அம்மாட்ட நீ இப்போ உன் டேட்டாட்ட சொல்லிட்டு போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லுது. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அப்படி சொன்னேன் நாமும் சொல்கிறாங்க இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் சுகர் உள்ள என்ட்ராகிறாங்க. என்னாச்சுரா சொல்கிறாங்க. ஹேங் அது சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் கோவத்தில் போயிருக்காடா சொல்கிறாங்க. ரொம்ப கோவத்தில் போயிருக்கான் போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. ஏண்டா அவங்க மேலே தப்பு இருக்குல்ல, அது ஏன்னா அதில் உங்களோட ஓன் பிரதர்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம் வந்து சின்ன பையன். ஆனால் ஜெயப் தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருந்து கூட நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவருக்கு மேரேஜ் ஆகும்போது உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சார் இல்லையா. அவங்க அப்பா அம்மா கூட அக்செப்ட் பண்ணி மாட்டேன்ட்டாங்க. அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க அப்பா அம்மா அப்போவே ஸ்டார்டிங்கில் பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அவங்க மனசு கூட மாற்றி ரொம்ப கிராண்டாக மேரேஜ் பண்ணி வச்சார்ல அவர். இப்போ அவரோட மேரேஜ்ன்றப்போ நம்ம ஜிமின் போகணும்னு ஆசைப்படுவானடா. எல்லா ஒர்க் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அதுவும் வில்லேஜில் நிறைய சம்பிரதாயம்லாம் இருக்கும்டா. அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவான்லடா. ஒரு தம்பியாக கூட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரோ மாதிரி மேரேஜ் டே அன்னைக்கு போயிட்டு நின்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஏங்க அப்போ நாங்கள் சொல்கிறாங்க. டேய் நீங்களே கணக்கு போயிருக்கணும். அப்போ இந்த மீட்டிங் யார் அட்டன் பண்ணுறது. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணுமே, பெரிய டீலு. அந்த பிக்கஸ்ட் டீலை வந்து நாளைக்கு வந்து சைன் பண்ணணும். நம்ம 4 பேரும் பண்ணி ஆகணுமே. நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் யார் பார்க்குறது சொல்கிறாங்க. இப்போது நம்ஜன் பார்க்குறாங்க. புரியுது உங்கள் சைடும் புரியுதான். நீங்கள் ஆனால் எடுத்து சொல்லிக்கலாம்ல பொறுமையாக சொல்கிறாங்க. எங்கே கேட்க மாட்டான். எப்போ ஜெவாப்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனிச்சோ அன்னையிலேருந்து வீட்டில் சண்டை தான் சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காம இன்டெரக்டாக எதாவது சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தோம். சரிட்டேவும் கொஞ்சம் கத்தி விட்டான். அப்போலாம் போக முடியாது, நம்ம போகிற அன்றைக்கி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறக்கு தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திட்டான். அந்த கோவத்தை தான் போயிட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக சொல்கிறான். 2 பேரும் வந்துட்டு ஒர்க்கை கட்டிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஒர்க்காலிக் ஆஃபீஸ்லாம் சொல்கிறேன். அதுக்கு ஒர்க்காலிக் ஆஃபீஸாக சொல்கிறாங்க. ஆமாம் அதான் வேலையை மூழ்கி கிடக்குறோமோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குண்டேவும் சொல்கிறாங்க. எல்லாமே உங்களை குழந்தைங்களுக்காகவும் ஜிமினுக்காக அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் கேட்குறான் உன்ட்ட இதெல்லாம் கேட்டேன்னா அப்படிலாம் கேட்குறான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குண்டேவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி புரியுது, ஒய்ஃப்லாம் அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் போகலாம் நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்களும் சைன் பண்ணி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் உங்களை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் ஜின்னை வர சொல்கிறேன். ஜின்னு வந்தால் இவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ஜன் ஜின்னுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜின்னு வராரு. வந்து பார்க்குறாங்க. ஜங்ஷன் தேஜும் சொல்கிறாங்க. ஜின்னும் அப்படி இது பார்க்குறாங்க. என்னாச்சு 2 குழந்தைங்களுக்கும் என்னாச்சு, ஏன் கண்ணில் ஒரு மாதிரி இப்படி
அப்படி இருக்க சொல்கிறாங்க. எனக்கு அழுதிங்களா சொல்கிறாங்க. சின்னும் மம்மாலாம் சொல்கிறாங்க. மம்மா எங்கே சொல்கிறாங்க. மம்மா விட்டுட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போது சின்ன பார்க்குறாங்க என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. நடந்தாலும் சொல்கிறாங்க. சரி விடுங்க இப்போ அவன் வந்து பார்த்து தெரிஞ்சு அவன் வந்து கொஞ்சம் அவங்க அண்ணா ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவங்க ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டு இருக்கான். செகண்ட் அவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் இல்லையா அதான் போயிருப்பான். ஓகேவா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் மம்மாவும் சொல்கிறாங்க. இல்லை மம்மா இப்போ வேணும் சொல்கிறாங்க. இப்போ வேணா எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. இப்போ ஜாங்க பார்க்குறேன் ஏன்டா கத்துற சொல்கிறாங்க. இப்போ டேஜி தான் போட்டேடா போ நீ எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருப்பா. மம்மா தான் எனக்கு பாசம் சொல்கிறாங்க. மம்மா தான் பாசம் தான் விட்டு போயிருக்கான் போகிற அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பின்னு பார்க்குறாங்க. டே விடுங்கடா அப்படி சொல்லிட்டு இப்போது இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பேபி தான் சின்ன மம்மாட்டே சொல்கிறாங்க. மம்மாட்டே இப்போ போக முடியாது சரியா நாளைக்கு போகலாம் வாங்க சின்ன கூட வாங்க போய்ட்டு விளைய அப்ளை பண்ணலாம். வீட்டில் ஜூன் இருக்கான் அப்ளை பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஜூன் அவங்க ஜூன் என்ன இருக்காங்க சொல்லிட்டு இப்போ டே நான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. போய் நான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குட்டேவும் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்குறாங்க. ஜங்குக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டேக்கு வந்து கோவம். ஜங்கு வந்துட்டு ஜிம்மு விட்டு இருக்கவே மாட்டார். ரொம்ப மிஸ் பண்ணுவார் அவர். ரொம்ப நம்ம டே ஒரு விதமான லவ்னாக்கா ஜங்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் லவ் அப்படி இருக்கும். அவருக்கு எப்படின்னாக்கா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார் 24/7 ஜிம்மிட்ட பேசிகிட்டே தான் இருப்பார். ஜிம்மின் அவங்க ஃபோனில் அந்த ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு பேசிட்டு இருப்பார். திட்டுவார் சம்டைம் ஏன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க வீட்டில் உள்ள ஒர்க்கில் யார் பண்ணுறது சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பார். ஆனால் ஜாம் கேட்க முடியாது. ரெண்டு பேசு தான் அவனும் பேசுதா சொல்ல சொல்லுவார். இவரும் பேசுவார். டேவும் சம்டைம்ஸ் பார்த்துட்டு திட்டிட்டு இருப்பார். ஆனால் டேவுக்கு ஜிம்முக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏன்னா பனிஷ்மெண்ட்டாக போயிட்டுருக்கோம். இங்கே டிஃப்ரெண்ட் லவ்வாக இருக்கும். இப்போ ஒரு வில்லேஜ் சைடு பார்க்கலாண்டா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. ஒரு பர்சன் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தாக்க ஒரு பர்சன் இறங்குறாங்க. ஜிமினா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க வந்து ஓடி டைட்டா அப்படின்னு ஜிமினா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நல்லா இருக்கேன் நீங்கள் சொல்லிட்டு நல்லா இருக்கேன். எங்கே தங்க குழந்தைங்களா எங்கே அவங்க ஹஸ்பண்ட் எங்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ டிரைவர் லக்கேஜ் இறக்கி வைக்கிறாங்க. ஓகே சார் நான் போயிட்டு வரேன் சொல்லுவாங்க கிளம்பிடுறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. ஏப்பா எங்கே குழந்தைங்க சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. உள்ளே போய் பேசலாமா சரிவா சட்டி ஜிம்ல அம்மா லக்கேஜ் எடுத்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. ஃபஸ்ட் தண்ணி குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு பார்க்குறாங்க எங்கே தேங்க எங்கே ஜம்கு எங்கே பேபிஸ் எங்கே சொல்கிறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் விட்டுட்டு வந்துட்டோமா சொல்கிறாங்க. இதை விட்டுட்டு வந்துட்டியா அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்ம ஜேவுப் தான். ஜிமன் என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ஹோபி இங்கே பாரு புரிஞ்சிக்கோ என் மேலே தப்பு இல்லை ஹோபி சொல்கிறாங்க. தப்பு இல்லையா எனக்கு புரியல பேபிஸ் எல்லாமே எப்படி வந்தால் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமன் நடந்தாலும் சொல்கிறாங்க. அம்மா நேற்று ரைட்டு நான் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறேம்மா இங்கே வந்துட்டு என்னோட அண்ணாவுக்கு மேரேஜ் இருக்குது எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பண்ணணும் 1 வீக் வந்துட்டு நான் போயிட்டு ஸ்டே பண்ண முன்னாடியே அப்படின்னு நான் சொல்கிறேன். மாவும் வந்துட்டு இல்லை ஒர்க்லாம் இருக்குது 1 வீக் ஆஃப்டர் போகலாம் அப்படி சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் எப்படிமா வர முடியும் நீங்களே சொல்லுங்கள். அப்படி வந்தால் நல்லா இருக்கும். என் அண்ணாவோட மேட்சுக்கு நான் கூடவே இருக்கிறது இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. பாரு நீ சொல்கிறது தப்பு இல்லை தங்கம். ஆனால் அதுக்காக குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் விட்டுட்டா வருது சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி ஓகே உங்களுக்கு தான் ஒர்க் இருக்குன்னா எனக்கு புரியுது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் புக் பண்ணி தாங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணி தர முடியாது. நீலாம் போகக்கூடாது. நாங்கள் சொல்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டிட்டு பண்ண மட்டும் தான் நீ எங்கள் கூட வரணும். எல்லாருக்கும் நீ வீட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கானப்பா ரொம்ப கோமா சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. சரி அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. நீ பேபிஸ் தூக்கிட்டு வந்ததானே சொல்கிறாங்க. அம்மா எனக்கு பேபிஸ் தனியாக கூட்டிகிட்டு வர பயமாக இருக்குமா சொல்லிட்டாங்க. பயமாக இருக்கு அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுமா. அது மட்டும் இல்லாமல் நானும் பேபிஸுங்க வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒர்க்குன்னு அங்கேயே இருந்துருவாங்கம்மா. அதனால தான் நான் பேபிஸ் விட்டு வந்துட்டேன். இப்போ பேபிஸ் நான் கேட்டு அழுவாங்க இல்லையா அப்போ அவங்க வந்தானே ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் பண்ணால் வர வைக்கிறது அப்படி இல்லைம்மா. அவங்களுக்கு என்னை விட்டு இருக்க முடியாது. என்ன இப்போ ஒர்க்குன்னு அதிலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கம்மா. அதுக்கு தான் விட்டு வந்துட்டேன் சரிங்களா. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்களாம் இன்னும் ஒரு 2 டேஸ் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவாங்க சொல்கிறாங்க. அது வரைக்கும் நீ வந்துட்டு சொல்கிறாங்க. பேபிஸ் உன்னை பார்க்க இருப்பாங்களா சொல்கிறாங்க. தெரியலம்மா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கேட்டேன் டிரைவர்கிட்ட இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் ஒர்க்லாம் இருக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்களை செக்ரட்டரிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒரு 4 டேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அது வரைக்கும் இருந்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவு பார்க்குறாங்க. நீ இருந்துப்பியா உன் பேருந்து பேசிட்டாங்க. நான் இருந்துப்பா ஓபி சொல்கிறாங்க. எப்படி இருக்கா ஜிம்மி போய்ட்டு அக் பண்ணிக்கிறாங்க. டீ நான் இருக்குண்டா என்னடா குழந்தைங்க விட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஓபி நான் என்ன பண்ணிட்டு நான் எவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேன்றாங்க. குழந்தைங்கள அவங்க தனியாக விட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கேஷுவலாக வந்துட்டு ஒர்க்குக்கு போயிடுறாங்க. நான் எவ்வளோலாம் சொல்கிறேன் ஒர்க்கெலாம் இவ்வளோ பண்ணாதீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் வெளில போகலாம் இல்லை வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வாங்க. இங்கே நான் வரதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா. ஆனால் அவங்க என்னை கூட்டிகிட்டே வரல. 4 இயர்ஸ் ஆகுது ஓபி உனக்கே தெரியுமா. நீ அம்மா அப்பா 3 பேரும் வந்து பார்த்துட்டு போகிறீங்க. நான் அங்கே வரதே இல்லை தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் நம்ம பார்க்குறாங்க. எனக்கு புரியுது பார்த்தாங்க. ஆனால் குழந்தைங்க நிலைமை எங்கே போயிடுவாங்க சொல்லிட்டாங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா கிட்ட தானே இருக்காங்க இருந்துப்பாங்க சொல்கிறாங்க. நிஜமாவா இருந்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் சரி விடுங்க குழந்தைங்க வந்துடுவாங்க சரி எப்படி இருந்தாலும் ஒரு 2 டேஸ் தானே 3 டேஸ் தானே வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அடுத்த விடுங்க என்னம்மா ஒர்க்கில் அப்படி எப்படி இருக்குது சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு எதை எப்படி டெக்கரேட் பண்ண தெரியலப்பா சொல்லிட்டாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா சரி ஜிம்மின் தான் இப்போ ஒர்க்கெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜெவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்மின் வந்ததும் ஏன்னா தன்னோட ஒரே அண்ணா
இவங்களுக்கு வந்து ஒரே தம்பி அப்படின்றா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா ஃபைனல் ஜிமின் வந்துட்டாம்மா சொல்லிட்டாங்க. அவன் இப்போ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. என்ன ஜங்ஷன் டேஜும் வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி விடுங்கம்மா, அவங்க ஜங்குக்கிட்டேயும் தூக்கிட்டு வருவாங்க விடுங்க சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜிமின் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய கெஸ்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக போயிட்டுருக்கு. ஆனால் ஜிமினுக்கு மனசு பூராவும் குழந்தைங்கிட்ட தான் இருக்குது. அச்சோ சாப்பிட்டாங்கன்னு தெரியலையே. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக. எப்படி வந்துட்டு டேவும் ஜங்குக்கும் ஃபிட் பண்ணிடுவாங்க. நான் இருந்தால் தான் வந்துட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க குழந்தைங்கள. நான் இல்லைனாக்கா அதெல்லாம் பொறுப்பாக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சைடு பார்த்தா சின்னும் சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, மம்மாட்ட போகணும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அங்கே பாரு ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இல்லை மம்மா தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. மம்மா வேணுமா, மம்மா தான் ஊருக்கு போயிருக்கானே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இந்த பேபி அகைன் அழுதுகிட்டே இருக்கு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு தான் ஃபோன் ஒரு சின்ன ஹேங் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜிம்மி ஃபோன் பிக் பண்ணுறாங்க. பார்த்தா வீடியோ கால் தான் ஹேங் சொல்லிட்டாங்க. இப்போ டக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். ஐயோ ஜிம்னுக்கு அது பார்த்துமே ஒரு மாதிரி இருக்கு. டேச்சும்மா சொல்லிட்டாங்க. மம்மா நீ எங்கே போயிட்டே, நீ வேணுமம்மா சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு நான் கிராண்ட்மா வீட்டில் இருக்கேன் சரியா, உன் டேடை கூட்டிகிட்டு வரப்போ நீங்கள் வரலாம் சொல்லிட்டாங்க. இல்லை நீ வா சொல்லிட்டாங்க. நான் இப்போ வர முடியாது ஓகேவா, நீங்கள் அழக்கூடாது. எங்கே இருக்கீங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் சின்னம்மா வீட்டில் இருக்கோம் சொல்லிட்டாங்க. சின்னம்மா வீட்டில் இருக்கீங்களா சொல்லிட்டாங்க. சின்னம்மா நல்லா பார்த்துப்பாங்க, அங்கே பாரு சமத்தா இருக்கும் அழக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. இல்லை நீ வேணும் நீங்கள் வா சரி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே பாரு என்னால் வர முடியாது தங்கம், அங்கே பாரு அம்மா ரொம்ப தூரம் வந்திருக்கேன், நீங்கள் நாளைக்கு உங்கள் டாட கூட வாங்க சரியா சொல்லிட்டாங்க. ஹோபி அப்பாவோட மேரேஜ் இருக்குல்ல சொல்லிட்டாங்க. இல்லை நீ வா அப்படி கூப்பிட்றாங்க. என்னால் இப்போ வர முடியாதே சொல்லிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. சின்னம்மா வந்துட்டு ஃபுட்டு கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. கொடுத்தாங்களா சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபோன்லேயே பேபிஸ் வந்து கிஸ் பண்ணுறாங்க. செல்லம் சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேபிஸ் அப்படி பண்ணுறாங்க. இப்போது சின்ன பார்க்குறேன். ஏண்டா என்னடா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏங்க நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டே அப்படி சொல்லி சொல்கிறேன். நான் இது வரைக்கும் புக் பண்ணதே இல்லை. எனக்கு அதை ஒன்றும் தெரியுமா, புக் பண்ணி தாட்டே எனக்கும் பேபிஸ்க்கும் சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணி தர முடியாது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறப்ப வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு கோவம் வராது நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டேன். ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கெல்லாம் புரியுது, எனக்கு புரியுதுடா, ஆனால் அதுக்காக குழந்தைங்க விட்டா போகிறது சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் அவங்க விட்டுட்டு வரணும் ஆசையாங்க. எனக்கு வந்துட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் கூட இல்லாமல் இருக்க மாட்டா சொல்கிறாங்க. சின்னக்கு புரியுது. அப்புறம் ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இப்போ தான் மேரேஜ் நடக்குது. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 4 years ஆகிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் எனக்கு மேரேஜ் ஆகுது. அவருக்கு மேரேஜ் அப்போ இங்கே வந்து வில்லேஜ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். எங்கள் மேரேஜ் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். சொந்தக்காரங்களாம் முன்னாடி வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக எல்லாமே ஒன்று பார்த்து பண்ணுவாங்க. இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நலங்கு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. நான் என்னோட அண்ணாக்கு ஒரே தம்பி, நான் எல்லாம் வந்து பண்ணணும்ல. என் அண்ணன் என்னோட மேரேஜ் எப்படி பார்த்து பண்ணாதீங்களே பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது ஏன் என்னோட அண்ணா மேரேஜை நான் கூட வந்து பார்த்து பண்ண வேணாவா. அவர் வந்து வில்லேஜ்லேருந்து வளர்ந்து வில்லேஜ்லேயே இருந்திருக்காரு. சிட்டி லைஃப் கூட வரல. என்ன மட்டும் தான் சிட்டிக்கு படிக்கணுன்றதுக்காக என் அப்பா மட்டும் ரொம்ப கெஞ்சி அனுப்பினாங்க. நான் தான் அங்கே சிட்டிக்கு வந்துட்டு லவ் பண்ண படிக்கிறன்ற பேர் லவ்வும் பண்ணிட்டேன். அப்புறம் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் என் ஹோபியாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க மேரேஜுக்கு நான் பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டாங்க. எனக்கு புரியுதுடா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஏங்க நீங்களும் வாங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் மேரேஜுக்கு வரோம், ஒன்றும் பயப்படாத ஓகேவா சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 4 days ஒர்க் இருக்கும் போல், இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரோம் சொல்லிட்டாங்க. ஏங்க பேபி சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு போயிருக்க, நீ அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ண சரியா சொல்கிறாங்க. என்னத்தை என்ஜாய் பண்ணுறது, என்ன பார்த்தாலும் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் மனசில் 4 பேர் தான் இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆமாம், எந்த பக்கம் பார்த்தாலும் என் மனசில் அவங்க 4 பேர் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி வீட்டு பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. அம்மாட்டே ரொம்ப கோவமாக இருப்போம் போல், ஃபோன் பண்ண எடுக்கலையா சொல்கிறாங்க. நான் எடுக்கல சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது, பயமாக இருக்குது, கத்துவோம் அப்படி சொல்கிறாங்க. நேரில் இருந்தால் கடிச்சிருவான், ஃபோனில் இருந்தால் கத்துவான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜின்னு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே. ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாவம் தான் சொல்கிறாங்க. சரி பார்த்துருந்து கூட ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. எங்கள் ஜங்ஷன் சொல்கிறாங்க. ஜங்ஷன் அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்ஷன் அப்படிறாங்க. ஜின்னும் சொல்கிறாங்க. பாரு மம்மா சொல்கிறாங்க. மம்மா சொல்லிட்டு நம்ம ஜங்ஷன் பார்க்குறேன். ஜங்ஷன் செல்லும் அங்கே பாரு டேஜ் பாப்பாவை பார்த்துக்கோ சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஒரே வயசு தண்டுபட்டு ஒன்று தான். ஆனால் அந்த குழந்தைங்க கரெக்டாக பிறந்திருப்பாங்க. டேஜ் வந்து டே மாதிரியே கரெக்டாக பிறந்திருப்பான். நம்ம ஜங்ஷன் வந்து ஜங்ஷன் மாதிரி பிறந்திருப்பான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும். இவன் வந்து பையன், அது ஒரு பொண்ணு. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்ஷன் பாரு பாப்பா பார்த்துக்கோ, நீ பத்திரமா இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷனும் ஓகே மம்மா மிஸ் யூ சொல்லிட்டாங்க. மிஸ் சூடா தங்க இங்கே பாரு நான் பார்த்துக்குறேன் ஓகே, உன் குழந்தைங்க என் குழந்தைங்க பாரு நான் பத்திரமா பார்த்துக்குறேன் ஓகே, ஒன்றும் ஒரு பண்ணாத, நீ மேரேஜ் ஒர்க்கை பாரு சொல்லிட்டாங்க. ஓகே எங்கள் சட்டு பிடிச்சி ஃபோனை வச்சுட்டாங்க. ஆளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படி வால்பேப்பர் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அதில் ஜங்குக்கு அப்புறம் அப்புறம் 2 பேபிஸ், இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. இது ஜிமின் பார்க்குறாங்க. என்னால் மட்டும் வீட்டில் அவங்க விட்டு இருக்க முடியுமா, என்ன இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எனக்கு நீங்கள் தான் இந்த வேர்ல்டு உலகம் எல்லாமே எனக்கு தெரியும், என்ன பண்ணுறது, அண்ணாவும் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் தான். இது வரைக்கும் இந்த 4 years நான் உங்களுக்காக தான் வாழ்ந்துருக்கேன். நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கேட்டுருக்கேன். உங்களை விட்டு எங்கே
எங்கேயும் நான் போனதே இல்லை தெரியுமா. எனக்குன்னு ஒரு சந்தோஷம், எனக்குன்னு ஒரு தனி வெறுப்புலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு நீங்கள் 4 பேர் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் என்னோட அண்ணன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜேகப்னா அவ்வளோ பிடிக்கும். என் அப்பா அம்மா என்னை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி எதிர்பார்க்குறேன் நாங்கள் வரும்னு சொல்கிறேன், நாங்கள் வரதே இல்லை. இந்த மேரேஜ் வந்துட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்கணும், ஒரு தம்பியாக எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு சில டைமில் நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்ச நாள் நம்ம வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு இந்த ஒர்க்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இந்த பக்கம் பேபிஸ் வந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் ஜிமினை கேட்குறாங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஜின்னு எப்படியும் சமாளிச்சுட்டே இருக்காரு, கார்ட்டூன்லாம் போட்டு காமிச்சு என்னென்னமோ பண்ணுறாரு. பேபிஸ் வந்து அப்பப்போ கேட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் நைட்டு தாண்டா நம்ம ஜங்குக்கு கிட்டே எல்லாருமே வந்து நம்ம ஜின்னை விட்டு தான் வராங்க. வந்து பார்க்குறாங்க நம்ம ஜங்குக்கு வந்து ஜங்ஷன் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு டேடா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு மம்மாட்ட போகணும் டேடா சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கும் தான் போகணும், அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்குங்க பாரு, போகலாம் ஓகே நாளைக்கு போகலாம் சொல்லுப்பா. ஜங்கு தூக்கி கொஞ்சிட்டாங்க. அப்படியே டேடா மம்மா எல்லாமே தூக்கமே வர சொல்லிட்டாங்க. நான் இருக்கேன் நான் சொல்லி ஜங்கு தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் டேஜி தான் டேவ் போய் டேட்டா ஹாக் பண்ணிக்கிது. இப்போ டேவும் தூக்குறாங்க. ஒன்றும் இல்லை டேஜோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட்டா மம்மாட்ட சொல்லிட்டாங்க போகலாம் சொல்லிட்டு அவரு டேப் பண்ணுறாரு. இந்த பக்கம் இது பார்க்குற நம்ம ஜின்னுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே அங்கே பாருங்க நீங்கள் இப்படி வருஷப்பாங்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காராங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் தூங்க டேப் பண்ணி தராங்க. பேபி தூங்கவே மாட்டேங்குது. ஏன்னா 2 ஜிம்னா ஹக் பண்ணி தூங்கினா தான் தூக்கமே வரும். அப்படி தான் தூங்கிடுவாங்க சின்ன வயசுலேருந்து. இப்போ பார்க்குறாங்க முதல் தடவை பிரிஞ்சு இருக்கிறதுனால தூங்க மாட்டேங்குதுங்க. இப்போ ஜங்கு ஒரு பக்கம் டேப் பண்ணி தராங்க. எப்படியோ டேப் பண்ணி ஓரளவுக்கு தூங்க வச்சிடறாங்க. இந்த பக்கம் டேஜு ரொம்ப அடம் பண்ணுது. நம்ம ஜங்கு தான் கூட்டுறா சொல்லிட்டு இப்போ நம்ம டேக்கிட்ட டேஜுவை வாங்கி நம்ம ஜங்கு தான் டேப் பண்ணுறாங்க. டேஜுமா சொல்லிட்டாங்க குக்கியப்பா சொல்கிறாங்க பாரு, ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஓகேவா சொல்லிட்டாங்க. வந்து ஜங்கு வந்து குக்கியப்பான்னு சொல்லுவோம். இந்த பக்கம் நம்ம ஜங்ஸ் வந்து டே அப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்படி தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க. இப்போ 2 பேரும் எப்படி வந்து ஃபைனலாக டேப் பண்ணி கொடுத்து அழகாக தூங்க வச்சுறாங்க. ஜங்கு கூட தூக்கமே வர மாட்டேங்குது. அவரு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறா அப்படின்னு டெக்ஸ்ட் வருது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் நான் என்ன பண்ண உனக்கு என்ன கேட்குறாங்க. கோவமா சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் யார் மாதிரி கோவம் இல்லை சொல்லிட்டு ஜிமின் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு போடுறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிமின் தான் வந்துட்டு லவ் யூ டூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போட்டிருக்காங்க. இப்போது டே பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க ஜங்கு விட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. எதுக்கு முறைக்கிற சொல்கிறாங்க. ஓ அவன் விட்டுட்டு போயிருக்கான், அவனுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை, இப்போ ரொமான்ஸ் தேவை உங்களுக்கு சொல்கிறாங்க. ரொமான்ஸ் அங்கே பாரு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க நான் மிஸ் பண்ணலையா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, நீ மிஸ் பண்ணல, நீ மிஸ் பண்ணுறது வேறு, நான் மிஸ் பண்ணுறது வேறு சொல்கிறாங்க. 2மே ஒன்று தான் அப்படியே சொல்கிறாங்க. இல்லை நீ கோவமாக இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அவன் எனக்கு கோவம் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் வந்துட்டு அப்போ ஃபோன் பண்ணி பேசாதுன்னு சொல்லி நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட அப்படி சொல்லி போய்ட்டு உட்காந்துறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் வரும். இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. அப்புறம் சாப்பிட்டே மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சாப்பிடல ஜங்கா நீ சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டோம், நான் பேபிஸ்லாம் சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. ஜங்கா சாரிடா சொல்லிட்டு ஜிபின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகேடா எனக்கு கூட கோவம் இல்லை சரியா சொல்கிறாங்க. டேக்கு தான் கோவம் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீ டேக்கிட்ட சொல்லலான்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால் அவன் கேட்பானே என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிபினும் சரி அதை விட்டு எனக்கு ஒரு டைட்டாக ஹக் பண்ண போகிறதுக்கு சொல்கிறாங்க. அதை நான் சொன்னேன். இப்போ எனக்கு டைட்டாக ஹக் பண்ண தூக்கம் வருமே. இப்போ உனக்கு உனக்கு ஹக் பண்ணாமல் தூக்கமே வர மாட்டேங்குது தெரியுமா. நான் எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. நியூ பிளேஸா சின்ன எங்கள் வீடு இதுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் தான், இருந்தாலும் நீ எல்லாமே தூக்கமே வராதுடா, நீ ஏன்டா கிளம்பி போனா சொல்கிறாங்க. பின்ன ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தர சொன்னால் பண்ணி தர மாட்டேன்னு சொல்கிறான்ட்டே, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கல சொல்கிறாங்க. எப்போதும் நீ தானே சப்போர்ட் பண்ணுவேன், நீ தானே செல்லாமல் பார்த்துப்பா சொல்கிறாங்க. இப்போது டேக் இதெல்லாம் வந்துட்டு டே வந்து கிட்ட வந்து எட்டி பார்க்குறாங்க டெக்ஸ்ட்டெல்லாம். ஏன்னா ஜிம்மில் டெக்ஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீ எதுக்கு எட்டி பார்க்குற சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நீ அவன் பின்னாடி தானே அவன் சொல்கிறதுன்னு கேட்குற, நீ எனக்கு ஃபேவராக பேச மாட்டேல சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எனக்கு ஃபேவராகவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அவங்க சொல்கிறது ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா பாரு இப்போ ஒர்க்லாம் இருந்தில்ல அதெல்லாம் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னான், அது கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்கிறாங்க ஒர்க் மட்டும் உங்களுக்கு பாருங்களா எப்போதில் ஒர்க்கு தான் இல்லை, நீங்கள் வந்து ஒர்க்கே கட்டிக்குங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஒர்க்லாம் கட்டிக்க முடியாது, ஒய்ஃபை தான் கட்டிக்க முடியும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ஒர்க் தண்டடா சொல்கிறாங்க. போஜோங்க்கா நீயும் மாறிட்ட வர டே மாதிரி ஆகிட்ட சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தாண்டி ஏன்டா இப்போ கோப்பரா சொல்கிறாங்க. பின்ன டே மாதிரி மாட்டானா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜங்கு பார்க்குறா சொல்கிறாங்க. டே எதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே அவனுக்காக தானே, அவனுக்காகவும் இந்த குழந்தைங்களுக்காக தானே, வேறு யாருக்காக பண்ணுறேன் அப்படி டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அவனுக்கும் புரியும், அவன் கொஞ்சம் சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதா டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இருக்கட்டும் ஊருக்கு பண்ணக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு டே போய் படுத்துறாரு கோவத்தில். ஏன்னா டே பண்ணாக்கா ரொம்ப ஜிமின் மேலே ரொம்ப அப்சசிவாக இருப்பார். நம்ம ஜங்க விட மோர் டே தான் ரொம்ப அப்சசிவாக இருப்பார். ரொம்ப ஃபைட் பண்ணுறது எப்படின்னாக்கா அவர் லவ் வந்து கொஞ்சம் வயலன்ஸாக இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜங்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கேரிங் அப்படி இருப்பார். இப்போ ஜங்கு தாங்க பாரு ஒன்று ஒரி பண்ணாத ஓகேவா நாளைக்கு பேசலாம் நீ தூங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஃபோன் வச்சுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா ஜிம்மில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. அதனால ஒரு எப்போவுமே இருந்துச்சா மார்னிங் வந்து 2 பேபிஸை ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் இந்த ஜிம்மில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கிட்டே யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விடுவாங்க. இப்படி தான் அவங்க 5 பேர் மட்டும் தான் அழகாக மாற்றி ரெடி பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, லோன்லியாக இருக்க அவருக்கு. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிமின்பா இந்த காஃபி குடி சொல்கிறாங்க. ஜிம்னும் காஃபி குடிக்கிறாங்க. இதில் ஜிம்மில் எப்போ காஃபி குடித்தாலும் ஒரு பக்கம் ஜங்கு வந்து குடிச்சிட்டு போகிறாரு.
டே வந்து மறைச்சி பார்ப்பாரு. ஏன்னா டே காஃபி குடிக்க மாட்டார். இவங்க 2 பேரும் காஃபி ஷேர் பண்ணி குடிக்கிறது அவருக்கு பொறாமையாக இருக்கும். சம்டைம்ஸ் அவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள க்யூட்டாக எவ்ரிடே ரொமான்டிக் சென்ஸ் எப்படினாக்கா அவங்க மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் ஆனாலும் அவங்க லவ் பண்ணுறது அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட சேஞ்சஸாக இருக்காது. பேபிஸ் அந்த இருக்கும் இம்பார்ட்டண்ட்டோ அதை தாண்டி நம்ம ஜிம்மின் அவங்க 2 பேருக்கும் இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கும். நினச்சி பார்க்குறவங்க 2 பேருக்கும் ஒர்க்கு தான் தெரியுமா? இப்படி ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்க. நான் கூட நினச்சேன் இந்த மேரேஜ் 1 வீக் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, என் கூட வந்து இங்கே இருப்பீங்க, நம்ம மட்டும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன் தெரியுமா? இப்போ கூட நீங்கள் வர மாட்டீங்க பார்த்தீங்களா? ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜாங்குட்டேவும் இந்த ரெடி ஆகிட்டாங்க பேபிஸ் எல்லாம் மார்னிங் ப்ரொஃபஷன் பண்ணி விட்றாங்க. இப்போது டேஜி தான் வந்துட்டு டாடா அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது மார்னிங்கு. டேக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணி தெரியலங்க. பாரு அழாதடா அழாதம்மா சொல்லிட்டாங்க. டாடா ப்ளீஸ் டாடா அம்மா வேணும் டாடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மம்மாட்ட போகலாம் சொல்லிட்டாங்க. நம்ஜின் அங்கிள் சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க, மம்மாட்ட கூட்டிகிட்டு போங்களேன் சொல்லிட்டாங்க. மம்மாட்ட கூட்டிகிட்டு போகணும் எனக்கும் ஆசை தான். ஆனால் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறீங்க அவனா பேபிஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கள் வேணாம் நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வரல, கண்டிப்பாக நீங்கள் மேரேஜுக்கு வாங்க, எங்களோட அது நம்ம ஃபேமிலி மேரேஜ் தானே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நம்ம போகலாம், என் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் இருக்குது, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு போகலாம்னு சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டேவும் எப்படி பேபி சமாதானம் பண்ணிட்டு ஜின்னுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜின்னு இப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவர் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நம்மளும் போலுமே சொல்லிட்டு அவர் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்குட்டேவும் வந்துட்டாங்க. ஆஃப்டர்நூன் தாண்டா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் தான் ஜங்குட்டேவும் ஒரு சைன் பண்ணுறாங்க. நம்ம நம்ஜின் சுகர் 4 பேரும் சேர்ந்து சைன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பிகாஸ்ட் கான்ட்ராக்ட் அது சைன் பண்ணுறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எங்களை ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, 1 டே போகிறது எங்களுக்கு வந்து ஒரு யுகம் போன மாதிரி அடிச்சு சொல்லிட்டாங்க. ஒரு யுகம், ஆமாம் ஒரு யுகம் போன மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களை வெயிட் பண்ண சரியா நாங்கள் போகிறோம், நாங்கள் போயிட்டு எங்கள் ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. டே இங்கே பாரு நானே சொல்ல நினச்சேன் சரியா சொல்லிட்டாங்க. நாங்களும் வரல வாங்க எங்கே போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. டே இப்போ ஆஃபீஸ் சொல்கிறாங்க. டே ஒரு 3 டேஸ் மட்டும் லீவ் விட்றா, ஓகே இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி ரீசன் சொல்லிட்டு லீவ் விட்டுறா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சார். இப்போ சுகாவும் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி லீவ் சொல்லிடுறாங்க. இப்போ ஆஃபீஸில் க்ளோஸ் பண்ணிட்டு டேரெக்டாக ஜங்கு டேவும் வராங்க. வந்துட்டு பேபிஸ் தான் தூக்குறாங்க. இந்த பக்கம் பேபிஸ் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர்நூன் அவங்க தூக்குறாங்க. இப்போ நம்ம ஜூன் பையன், அதுக்கப்புறம் நம்ம நம்ஜுன்னு சுகாவோட ஒய்ஃப் வந்துட்டு யூனா, அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு உட்காராங்க. காரில் போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு காரில் ட்ரைவ் பண்ணி போயிருக்காங்க. ஜவுங்கனாக்கா அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் ட்ரைவ் பண்ணடா சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஏன் இப்போ போனதுமே சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவனை சொல்கிறாங்க. எனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. டேவும் மாதிரி பேசிக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. எப்போ தான் 1 டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜென்னி பார்க்க நான் கூட நினச்சேன் 4 டேஸ் ஏன் வாய்ப்பே இல்லை, 4 டேஸ்லாம் அவ்வளோதான் பைத்தியம் முடிச்சாங்க 2 பேருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு பக்கம் குழந்தைங்க வந்துட்டு அழுதே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜங் பட்டே பார்க்குறாங்க, நம்ஜின் பார்க்குறாங்க. அவ்வளோ லவ் சொல்கிறாங்க. ரொம்ப அங்கே விளம்ப இருக்க முடியாது தெரியுமா, அவங்க திட்டினா கூட நாங்கள் வாங்கிப்போம், எங்க கூட தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்களாம் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஃபைனலாக ஜிம்னு சைட் பார்க்கலாம்டா. ஜிம்னுக்கு தான் அவ்வளோ அப்செட்டாக இருக்குது. அவர் ஒரு மாதிரியாகவே இருக்கார். இப்போ என்ன பண்ணிட்டுருப்பாங்க, ஃபோன் கூட பண்ணல, இன்றைக்கி ஜங்காக டெக்ஸ்ட் கூட பண்ணல, ஒர்க் இருக்குமோ கடவுளை என்ன 2 டேஸ் அப்படி போன்றிருக்கே, ஒரு 4 டேஸ் ஆஃப்டர் கண்டிப்பாக வந்துடுவாங்க நம்புறேன் சொல்லி ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதே நினச்சிட்டு இருக்காரு. 1 டே நைட்டு தூங்குனது ஒரு தூக்கமே இல்லை, ஏதோ எம்டி எவ்வளோதுக்கு அவங்க அம்மா கூட தூங்கியிருப்பாரு. அப்படி இருந்தும் கூட அவரோட பேபிஸ் பக்கத்தில் இல்லாதனாலையும் ஜங்குக்கு பக்கத்தில் இல்லாதனால அவருக்கு அவ்வளோ எம்டியாக ஃபீல் ஆகுது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கடா. இப்போ இவங்க வந்து ஆஃப்டர்நூன் தான் ரெடி ஆகிருப்பாங்க. ரெடி ஆகிட்டு இப்போ நைட் ஆல்மோஸ்ட் ஆகுது. இன்றைக்கி செகண்ட் டே நைட்டே வந்துருச்சு. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஜேஹோப்க்கு அவங்களோட ஆன்ட்டி வந்துட்டு நலங்கு வச்சுருப்பாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேஹோப் பார்க்குறாங்க. ஜிமினா சொல்லிட்டாங்க, என்ன யங் சார் நீ இருக்குது நல்லா ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, வீடு கலகலன்னு இருக்குது, நீ ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கிறது மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நான் ஒயன் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கா, அவளும் வில்லேஜுக்கெல்லாம் இருக்கா, அவளுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே, அவளும் நல்ல ஃபார்மேஷன் கற்று வச்சிருக்கா தெரியுமா, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எப்படி வந்துட்டு வீட்டை பார்த்துக்கணும், எப்படி தோட்டத்தை பார்த்துக்கணும், காய்கறியாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் எப்படி போடுறது, அனிமல் அதாவது மாடு ஆடு எப்படி பார்த்துக்கலாம் தெரிஞ்சிருக்குடா, என்ன மாதிரி இருக்கா பர்ஃபெக்டாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கும் 2 பேருக்கு பர்ஃபெக்ட் மேட்ச். ஆமாம் சொல்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருங்க ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்லிட்டு ஜெயப் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீ மிஸ் பண்ணுறியாடா நம்ம பேபிஸ் தான் சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஹோபி, எனக்கு ஜங்ஷனும் டேஜும் இல்லாமல் சொல்கிறாங்க. ஏன் டேஜாவுக்கு மட்டும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அவங்க எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி விட்டு 2 டேஸ் தானே வந்துடுவாங்க சொல்லிட்டு நம்ம ஜெயப் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜென்னு பார்க்குறாங்க. காரில் ஏன்டா அந்த வில்லேஜ் எவ்வளோ தூரம்டா சொல்கிறாங்க. ரொம்ப தூரம் ஏங்க சொல்கிறாங்க. மேரேஜ் அப்போ வந்து தான் அதுக்கப்புறம் இப்போ தான் வர சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜிம்லேயே மேரேஜ் அப்போ இங்கே இருந்தது தான், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. டே பாவண்டா அவன் எவ்வளோ உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் தெரியுமா சொல்கிறாங்க. புரியுது ஏங்க நாங்கள் மட்டும் யாருக்காக இதெல்லாம் பண்ணுறோம், என் ஜிம்முக்காக தானே சொல்லிட்டு
இவங்க 2 பேரும் சொல்றாங்க புரியுது சொல்லிட்டு கார் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நைட் டைம். இவங்க 2 பேரும் பேபிஸ் மதியம் தூங்க ஆரம்பிச்சவங்க எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் டிராவலிங் டைமாக தூங்கிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 11 ஆகுது. இப்போ தான் ரீச் ஆகுறாங்க. இந்த பக்கம் இவங்க எல்லாம் படுத்துட்டாங்க. ஜிம் போய்ட்டு ரூமில் படுத்துட்டாரு. இன்னைக்கு அவர் ரூமில் தனியாக தூங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா கெஸ்ட்டுக்கிட்டலாம் பேசியிருக்காங்க. சில பேர்லாம் இருப்பாங்களே வந்து ஸ்டே பண்ணிக்க கெஸ்ட்டுக்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் ஜிம்ல அம்மா வந்துட்டு காஃபி டீ போட்டிருக்காங்க எல்லாருக்கும். ஜெயவுக்குமே படுத்துட்டாரு, டயர்டாக இருக்குது சொல்லிட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க. இப்போ கார் வந்து ஸ்டாப் ஆகிட்டு மெதுவாக இறங்குறாங்க. ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, என்னது இது மட்டும் ஜங்குக் டேவோட கார் மாதிரி இருக்கு ரேஞ்சு வராங்க. பார்க்குறாங்க. ஜங்குக் டேயாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் பேபிஸ் தூக்கிட்டே இறங்குறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க, வாங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 பேரும் வந்து உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜெனரல் ஷூகா, அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, இவங்கெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, என்ன ஆச்சு சொல்லிட்டு ஏன்னா கார் சவுண்டு கேட்டுருக்கோம். வெளில போகிறாங்க. வெளில போய் பார்த்தா நம்ம ஜங்குக் டே உங்கள் ஆளுக்கு ஒரு பேபிஸ் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க ஜங்குக் டே அப்படி சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ எல்லாம் வராங்க, வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல ஜங்குக் ஆண்டி ரூம் சொல்கிறாங்க. ஜிம்மின் ரூம் சொல்கிறாங்க. அவன் ரூமில் தான் இருக்கான் சொல்லிட்டாங்க. வேலை தானே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மோட வீட்டு பெரிய வீடு தான் வில்லேஜில். இப்போ நம்ம ஜிம்மில் அவன் ஜம்ப் டேரெக்டாக போகிறாங்க. போய்ட்டு பார்த்தா டோர் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மின் அப்படியே ஒரு பில்லோ ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. பார்த்தியா எங்களை விட்டு வந்துட்டு பில்லோ ஹக் பண்ணி தூங்குறான் சொல்லிட்டு இப்போ பேபிஸ் 2 படுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒரு பேபிஸும் அந்த பக்கத்தில் ஒரு பேபிஸும் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு கீழே வராங்க. இப்போ நம்ம ஷுகாவுக்குலாம் ரூம் வேணும் இல்லையா? இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. பாருப்பா ரூமில் நிறைய இருக்குப்பா, மேலே தான் இருக்குது. சரியா வாங்க சொல்லிட்டு இப்போ 2 ரூம் கொடுக்குறாங்க. ஒரு ரூம் ஷுகாவுக்கு, இன்னொரு பக்கம் நம்ம அவங்க ஃபேமிலி தங்கிறதுக்கு 2 ரூம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஜம்ப் டே பார்க்குறாங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க, பாருங்கப்பா சாப்பாடு சொல்லிட்டாங்க. இப்போ ஜென்னி பார்க்குறேன், சாப்பாடுலாம் வேணாம், வந்துட்டு டீ மட்டும் சொல்லிட்டாங்க. நான் போட்டு தான் இருக்கேன், எல்லா கெஸ்ட்டுக்கும் போட்டுட்டு இருந்தேன் இருங்க சொல்லிட்டு இப்போ டீ எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ இவங்களாம் குடிக்கிறாங்க. இப்போ ஜம்ப் டே பார்க்குறாங்க. ஓகே அங்கிள் ஆண்டி நாங்கள் காலையில் பேசுகிறோம் சொல்லிட்டாங்க. ஓகே பார்த்துட்டாங்க. எப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஜிம் மேலே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு கோவம் இல்லை ஆண்டி, ஓகே எங்களுக்கு எப்படி கோவம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டேக்கு மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஜம்ப் தான் அப்படி சொல்கிறாரு கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டே பேச பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவ் ஒரு மாதிரி கோவத்தோட தான் இருக்காரு. ஏன்னா 2 டேஸ் அவர் இல்லாமல் இருந்திருக்காரு இல்லையா? அதனால தான் 2 டேஸ் முழுசாக புரிஞ்சுருந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, நீங்கள் ஜிம் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறீங்களாப்பா இல்லை வேறு ரூமில் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்களுக்கு ஒரு ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு அங்கே மார்னிங் பார்க்கலாம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் டைம் போகிறாங்க. போய் பார்த்தாக்க பேபிஸ் 2 பேரும் ஜிம் பக்கத்தில் அவங்க படுக்க வச்சுட்டாங்க. அவங்க பக்கத்தில் இவங்க படுக்கிறாங்க. அப்படி வந்து அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஜிம் மேலே வந்துட்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே வந்து படுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அப்புறம் ஜங்ஷன் ஜிம் இந்த பக்கம் அப்படி இருப்பாங்க. அந்த சைட்லேருந்து பார்த்தாக்க நம்ம டேஜூன் இப்படி இருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அவர் எதுவுமே தெரியல. அவர் நல்லா டயர்டாக இருந்திருப்பாரு. பகல் ஃபுல்லாக ஒர்க்லாம் பண்ணியிருப்பாரு, இந்த மேரேஜ் ஒர்க்லாம். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாண்டா. இப்போ பேபிஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் எழுதிருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தால ரொம்ப நேரம் தூங்கிருப்பாங்க. வர நைட்டு சாப்பிடாம தூங்கிருக்காங்க. நல்லா பசிக்குதால மாறி எழுச்சிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினுக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. அவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டாக்க எனக்கு எழுச்சி பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம டேச்சும் நம்ம ஜாங்சன் தான் எழுந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஜவுக்கு ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. டேச்சு சொல்கிறாங்க, ஜங்சன் சொல்கிறாங்க. அம்மா சொல்லிட்டு 2 பேர் டக்கு நினச்சி ஹக் பண்ணுறாங்க. பெட்டில் நம்ம ஜிம்மின் டைரெக்டாக ஹக் பண்ணுறாங்க. செல்லம் எப்போ வந்தீங்க கேட்குறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, நேற்று நைட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்த்தா நம்ம டே அப்படி மறைச்சி பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எப்போ தான் சொல்லி கேட்குறாங்க. நேற்று நைட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜம்கு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பேபிஸ் ஃப்ரண்ட்டில் ஹக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜம்குட்டை ஹக் பண்ணியிருக்காங்க. டே மட்டும் தான் தனியாக உட்காந்துருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்ணா சொல்கிறாங்க. சாரி ஜம்கா எப்போ நீங்க சொல்கிறாங்க. அதுவா நேற்று நைட்டு சொல்கிறாங்க. 11 o'clock இருக்கும் வந்து தூங்கிட்டா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. தெரியும் டயர்டாக இருந்திருப்பா தூங்கிருப்பா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் பேபிஸ் தான் அம்மா பாசிக்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. குழந்தைங்க நேற்று மதியம் தூங்கினது ஓகேவா. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டாங்க. நம்ம நைட்டு கூட எந்திரிக்கவே இல்லை, ட்ராவல் பண்ணதுனால அப்படியே டயர்டில் தூங்கிட்டாங்க. பசிக்கு அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. வச்சுட்டு வாங்க தூக்கிட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜம்ப் பண்ணாங்க வந்துட்டு அவர் ஜிம்முக்கு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பியாக அவர் இப்போ தான் வந்துட்டு அவரோட சோல் அவர் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ 2 days அவருக்கு ஒரு மாதிரி எம்டியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜம்ப் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் டே வராங்க. டே வந்துட்டு அவர் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறாங்க. இப்போ ஜம்ப் தான் நானே போய்ட்டு முன்னாடி எடுத்துட்டு வரேன் சொல்கிறாங்க. ஜம்கா சொல்கிறேன் நான் போய்ட்டு வரேன் நீ இதை சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி தான் பேபி தூக்கிட்டு வந்துட்டு ஒரு டவல் எடுத்து ஃபேஸில் வைப் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு ஜிம்முக்கு ஃபேஸில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே அமைதியாக இருக்காங்க. பேபிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேபிஸ்க்கு முன்னாடி கிஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. அதனால் அமைதியாக இருக்காங்க. உனக்கு அப்புறம் இருக்குடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. சாரி டே சொல்லிட்டாங்க. இருக்கும் உனக்கு இருக்கட்டும் சொல்லிட்டே அமைதியாக இருக்காங்க. இப்போ நமக்கு பேபி தான் அம்மா ஏன் விட்டுட்டு வந்தா சார் ஜிம் பேபி வந்து அடிக்கிற ஜிம்மினை நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ சாரிடா சொல்லிட்டாங்க. இப்படி பாரு இப்படி பண்ணாத விட்டுட்டு வராத அம்மா சொல்லிட்டாங்க. சரிடா தங்கம் சாரி சார் ஜிம் தான் 2 பேபி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்ஷன் பார்க்குறாங்க. அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டேன். டேஜ் தான் அடிச்சிருக்கும். ஜங்ஷன் அடிச்சிருக்க மாட்டான். ஜங்ஷன் வந்து லைக் ஜங்குக்கு மாதிரி அவன் வந்து கிஸ் பண்ணிட்டான் பேபி ஜிம்மோட சிக்ஸில். சரி சொல்லிட்டு ஜிம்மின் தான் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் போயிட்டு
ஜிம்மில் அம்மா கிட்ட ஆண்டி சொல்கிறாங்க பாருப்பா மில்க் எல்லாம் ரெடி பண்ணிட்டப்பா பேபிஸ்க்கு மில்க் உங்களுக்கு காஃபி அப்புறம் டேங்க் வந்து மில்க் ஷேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜாங்குக்கு ஓகே ஆண்டி சொல்லிட்டு வராங்கன்ட்டு ரூமில் தான் வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா வந்திருக்காரு. சுகா நம்பிச்சுன்னு நம்ம ஜிம்லாம் கீழே இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க இது என்னாச்சு உங்கள் தம்பி மேரேஜில் பார்த்தது அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியுது இல்லையா சொல்கிறாங்க. எங்கே நான் தான் பிஸியாகவே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்லிட்டு இப்போது சுகர் பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. அக்கா தேங்க்யூ சொல்கிறாங்க. எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் எப்போ நீங்கள் சொல்கிறாங்க இது நைட்டு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் பிரதர் சார் இருக்காங்களா சொல்கிறாங்க. எங்கள் பிரதர் ஆமாம் செட்டேஜ் அவங்க ஆமாம் நைட்டே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியல சொல்கிறாங்க. இப்போது ஜெக பார்க்குறாங்க. அவங்க கூட பிரச்சனை கோவம்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் கோவம் இருக்கும் டேக்கு, அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான் விட்டு வந்துட்டான். இங்கே வந்து பார்த்தா அந்த ஜிம்மில் அப்படி எங்கள் கூட பேச தான் சிரிக்கிறானே தவிர முகத்தில் உண்மையான சிரிப்பே இல்லை. அவன் மனசு ஃபுல்லாக அவன் மைண்டு ஃபுல்லாக அவன் குழந்தைங்கிட்ட தான் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது, அவ்வளோ லவ் கேர் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் மேரேஜ் இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறாங்க. ஆமாம் இம்பார்ட்டன்ட் தான். நானே நினச்சேன் பேபிஸ் வந்து தூக்கிட்டு வந்துருக்கலாம்னு சொல்லிட்டு. இல்லை பேபிஸ் தூக்கிட்டு வந்தால் கூட அவங்க வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ கிரேஸில் வச்சுருக்கானுங்க. இவன் எதுக்கு பேபிஸ் தூக்கிட்டு வந்தான்னு தெரியல சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பக்கம் நம்ம ஜிமின் தண்டா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குட்டேவும் அந்த ஜங்கு ஜிம்னும் அந்த காஃபி ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே அப்படி மறைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிம்முக்கு வந்து மில்க் ஷேக் பிடிக்காது, அவர் குடிக்க மாட்டார். அதான் பிரச்சனையே. இந்த பக்கம் டே போட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பேபிஸ்க்கு ஜிம்னு மில்க்லாம் கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் எல்லாமே குடிச்சு முடிச்சிட்டாங்க போல மாசம். இப்போ எல்லாரும் வெளில வராங்க. ஜங்கோட ஜிம்மில் பார்க்க இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியே பார்க்குறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 ஹஸ்பண்ட், ஏன்னா ஜிம்மில் வந்து 2 ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்களோட இருப்பாங்க. அதான் அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ எனக்கு இப்போ தானே ஹாப்பியாக இருக்குன்னு தனியாக வந்து நின்றப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா. ஆனால் எதுவும் சொல்லக்கூடாது குழந்தைய, அது வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். இப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் பார்க்குறேன். கிராண்ட்ஃபா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டேடே வந்துட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே உங்கள் டேடே நான் வந்துட்டோம் பார்த்தீங்களா சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம்மில் அப்போ ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. நம்ம பேபிஸ் கிட்ட நம்ம ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க கிராண்ட்ஃபா நாங்கள் வருவோம் சொல்லியிருப்பாங்க. சீக்கிரமாக வந்துருங்க சொல்லியிருப்பாங்க. டேடை கூட வாங்க, தனியாக வரக்கூடாது சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது குழந்தைங்க அடிச்சுப்பாங்க. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அம்மா வர சொல்லுங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்மில் அப்போ தான் இல்லை உங்கள் டேடா கூட தான் வரணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டேன் கிராண்ட்ஃபா டேடா வந்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே செல்லாம் சொல்லிட்டு போய் தூக்கி சுற்றுறாங்க. உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அம்மா விட்டுட்டு வந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா விட்டு வந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறா மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜெக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஹோபியப்பா மிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஹோபியப்பா சொல்கிறாங்க. ஹோபி போயிட்டு படிக்கிறாங்க 2 பேரையும். செல்லம் சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிட்டாங்க. ஹோபியப்பா மேரேஜுக்கு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பேபிஸ் க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அம்மா பாரு விட்டுட்டு வந்துச்சு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா அடிச்சிடுவோமா சொல்கிறாங்க. வேணாம் அம்மா பாவம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு ஜேகப் தான் க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு நம்பிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கூட சொல்கிறாங்க. குளிக்க போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சொல்லிட்டு உள்ள வராங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க வந்ததுமே சொல்லிட்டு ஜங்க் கூட நினைக்கிறாங்க. இப்போது டே ஜின்னு பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் கோவம், அந்த கோவத்தை வந்து காமிச்சாந்து இப்போ அமைதியாக இருப்பான் சொல்கிறாங்க. டே அவனுக்கு மேரேஜ் விடுறா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை அவன் பார்த்துப்பான் சொல்கிறாங்க. இப்போ கொண்டு போய் மேலே ரூம் போட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ண போகிறனோ கரெக்டாக என்ன பண்ண காத்துட்ருக்கானோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஜிம் ரூம்கிட்ட வந்ததும் அப்படியே வந்து புஷ் பண்ணுறாங்க. போயிட்டுல ஜிம் பார்க்குறாங்க. டேங்க பாரு சொல்கிறாங்க. வருவியா விட்டு வருவியா தனியாக வருவியா சொல்கிறாங்க. டே எது சொல்கிறாங்க வருவியாடா டே போயிட்டு அப்படியே ஜிம்முடி நெக்க போயிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு வேம்பயர் மாதிரி ஜிம்முக்கு வலிக்குதுச்சாங்க. டே வலிக்குதுடா வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. விட்டு வருவியா சொல்லி கேட்குறாங்க. சரி வரமாட்டேன் விட்டு தப்பு தான் சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு வந்துட்ட 4 பேரையும் அப்படியே அனாத மாதிரி விட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. அனாத மாதிரியா நான் தானே அனாத மாதிரி கிளம்பி வந்தான்னு சொல்கிறாங்க. உன்னை யாரும் அப்படி வர சொன்னது சொல்கிறாங்க. பின்னா என்ன பண்ணிட்டோம் டிக்கெட் போட்டு தர மாட்டேன் சொல்கிறாங்க. நான் இதுக்கு ஒன்று டிக்கெட் போட்டு தரணும்னு சொல்கிறாங்க. நீ படமாக சொல்கிறாங்க. பாரு நான் ஒன்று தனியாக அனுப்ப மாட்டேன். நாங்கள் 4 பேர் இல்லாமல் எங்கேயும் போகவே கூடாது சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா ஹோபி மேரேஜ் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லல. ஆனால் சொல்கிறாங்க பின்ன 4 நாள் ஆகும் சொன்னால் இப்போ சடனாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சொல்கிறாங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா நம்ம ஒன்றா வந்துருக்கலாம்ல. நீ ஏன் இப்படி பண்ணுறா சொல்கிறாங்க. நீ புரிஞ்சுப்ப நினச்சா சொல்கிறாங்க. நான் மட்டும் தான் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு டைம். நீங்கள் 2 பேரும் புரிஞ்சிக்க மாட்டீங்களோ சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் டே பார்க்குறாங்க. இல்லைடா ரொம்ப இம்பார்ட்டன்டா அது சைன் பண்ணுவேன். நம்ம தனியாக கம்பெனி வச்சுருக்கோம். யங்ஸும் பார்ட்னர்ஸ் தானே. நம்ம உனக்கே தெரியல நம்ம எல்லாமே போனா சொல்கிறாங்க. பாரு டே நான் சொல்கிறது என்னென்னா சொல்கிறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் அதிகமாக வேணாம் டே. நீங்கள் தான் வீடு வாங்கி வச்சாலும் சொந்தமாக வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, போதாதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பத்தாதுடா நீ நினைக்கலாம். நம்ம குழந்தைங்க வளர நிறைய வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே ஏன் பண்ணணும்ல சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் ஜிம்னுக்கு நாங்கள் ஓனாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. டேட்டே அது வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் என் ஜிம்னுக்குன்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணோம். சரி ஓப்பன் பண்ணிட்டு உனக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பெஸ்ட் லைஃப்பை கொடுக்கணும் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் லைஃப்பில் பெஸ்ட்டு தானே எனக்கு என்ன வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க.
இப்போது பார்க்குறாங்க அதெல்லாம் கிடையாது ஓகேவா. நாங்கள் ஒரு எந்தளவுக்கு எப்படி நாங்கள் வந்துட்டு உன்னை அப்பா அம்மாட்ட பேசி கூட்டிகிட்டு போனோமோ என் அப்பா அம்மா உன்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் சரியா, நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க என்னால் முடியாது, உங்களை 2 பேர் கூட வாழ முடியாது, ஒன் டே நீங்கள் வந்துட்டு என்னை விட்டு போயிடுவீங்க, போரிங் ஆகிடும், நம்மளுக்குள்ளே வந்து மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னீங்க வரும் அப்படி அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணி நான் அவங்கள்ட்ட வாழ்ந்து காட்டுன்னு நினைக்கிறேன் டே சொல்கிறாங்க. நம்மளுக்கு சண்டே வர நம்ம 4 பேர் நம்ம 3 பேருக்குள்ளே அவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏன்னா மணிக்காவது நீ என்கிட்ட பேசியிருக்காருன்னு நினச்சிக்கிட்டாங்க. மணிக்காக தான் எங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணும். அப்புறம் சொல்லி பிரேக் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் வாழ்ந்து காட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கப்புறம் பெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம அப்படி தான் இருப்போம் ஓகேவா. ஏன்னா நீ என்னையும் சரி ஜங்காவும் சரி அவ்வளோ நல்லா பார்த்துப்போ, அவ்வளோ ஈக்குவல் லவ் கொடுக்குறேன், நாங்களும் அப்படியே உனக்கு ரேஸ் லவ் பண்ணுறேன். நான் கூட உன்னை அடிக்கடி பனிஷ் பண்ணுவேன், ஏன்னா அதோட என்னோட லவ் சொல்கிறாங்க எனக்கு தெரியும். காரடி சத்தியம்னு சொல்கிறாங்க, காரடி தான் அவனோட காரடி தான் சத்தியம் டே சொல்கிறாங்க. பின்ன கோவம் போயிட்டு அதை சொல்லிட்டாங்க. கோவமில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுடா சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டும் இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அது இருந்து 8 டேஸ் சொல்லிட்டாங்க. நீங்கள் கூட தான் இருந்தீங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் உடனே வந்திருக்கோம், சைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட் ஒன்று, அதனால தான் சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இருக்க முடியல சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மிஸ் யூ டே சொல்லிட்டாங்க. மிஸ் யூ டூடா சொல்லிட்டேவும் ஜிம்மில் எப்படி போய்ட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் பேக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அப்படி டோர் ஓப்பன் ஆகுது, இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி ஜம்க்கு மறைச்சி பார்க்குறாங்க. அப்படி என்ன மட்டும் விட்டு வந்துடல சொல்லிட்டே பார்த்து ஜம் கேட்குறாங்க, வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டோர் லாக் பண்ணிட்டு அவர் ஒரு வந்து விட்டு பக்கம் நம்ம ஜங்க் போகிறாங்க. இப்போ ஜங்க் படிச்சு முடிச்சு எக்ஸ்ட்ரா பைட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்குக்கா சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணாதடா ஓகேவா, எனக்கு இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நாங்கள் ஒன் டே இல்லாமல் இருக்கவே மாட்டோம்டா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்கல், என்ன பண்ணிட்டோம் ஹாபி நாங்கள் மேரேஜ் உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த மேரேஜ் போனால் ஒரு டைமுக்கு ஒரு டைம் தான் நடக்கும் மேரேஜ், அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம எல்லாம் பண்ணணும்ல, மெமரிஸ் அழகாக இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல நம்ம மேரேஜ் எவ்வளோ ஃபைட் அவுட் நடந்துச்சு. ஆனால் இந்த ஹாப்பியாங்க எனக்கு எந்த குறையும் வந்துருக்கூடாது சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணார். என் அப்பா அம்மாவுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுலேயே விருப்பமே இல்லைன்னா இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க. எங்களை மேரேஜ் பண்ணி கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா மேரேஜுக்கு வரக்கூட இல்லை, அவங்க மேரேஜே அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம எங்கள் அப்பா அம்மா மட்டும் தான் எடுத்து பண்ணாங்க, அதுவும் என்னோட ஹோப் எங்க தான் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும்லாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்குட்டையும் பார்க்குறாங்க. உண்மை சொல்லாக்கா ஹோப் எங்கள் மேரேஜ் எப்போ ஃபிக்ஸ் ஆனிச்சோ அப்போயே நம்ம வந்துட்டு அது மாதிரி வந்திருக்கணும், எங்கள் லீவ் போட்டு வந்திருக்கணும், தப்பு தான் சாரி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதுடா 2 ஹாபிஸும் எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாண்டம்மா சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓகே, நம்ம இன்னும் நிறைய ஏன் பண்ணும், நம்மளுக்கு நான் ஓனாக கம்பெனி கூட இல்லைடா, ஓனாக ஸ்டார்ட் பண்ணுடா சொல்கிறாங்க. ஜங்காட்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட எதுவுமே இருக்காது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், இங்கேருந்து அப்பா அம்மாட்ட கூட எதுவுமே வேணாம், மணிலாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். சிவில் ஒரு குட்டி வீடு நம்மளுக்குன்னு, அந்த வீடு நம்மளுக்கு அந்தளவுக்கு கூட பெருசாக பார்த்தா தெரியுமா, 3 பேர் இருக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான வீடே கிடையாது. ஆனால் எதுவுமே இல்லை, அப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்க, நான் அப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு நமக்கு எல்லாமே ஷேர் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒன் டைம் வந்து சொல்லிட்டாங்க. ஆமாம் நம்ம ஒரே ஒரு வந்து அந்த பட்டர் பண்ணி தானே வாங்கினோம், ஆமாம் சொல்லிட்டாங்க. அது கூட வாங்கிட்டு நம்ம வந்து ஃபுட்டு கூட எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் 2 பேரும் எனக்காக நிறைய ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஏன்னா நிறைய டைம் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், என்னை பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்படாமல் வேறு யார் கஷ்டப்படுவா, எங்கள் குழந்தைக்காக சொல்லிட்டு நம்ம ஜாம்கிட்டையும் சொல்கிறாங்க. இல்லை அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல, இப்போ நம்ம லைஃப் சொல்கிறாங்க, இப்போ நம்ம லைஃப் மாறிட்டு அதுக்கு ரீசன் என்ன, நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தானே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்லிட்டாங்க, பாரு நினைக்கல நாங்கள் ஒர்க் பண்ணி ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, நம்ம ஒன்றா தானே இருக்கோம், நம்ம லவ் பண்ணுறது அப்படியே கொஞ்சம் கூட மாறாத சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம லவ் பண்ணுறது எங்கேயும் மாறாது ஓகேவா. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணுற நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. உங்கள் ட்ரீம் என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிறத விட பெரிய வீடு டேட்டே சொல்கிறாங்க. உண்மையாகவே இப்போ இருக்கிறத விட பெரிய வீடு வாங்கணும், அப்புறம் நம்மளுக்கு தேவைக்கு எல்லாமே வாங்கணும், அப்புறம் நம்ம பேபிஸ்க்கு ஸ்கூல் சேர்க்குறப்போ எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், உனக்கெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணணும். நாங்கள் 2 பேரும் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் பத்திரம் பார்த்துக்கணும், நாங்களே இல்லாமல் போயிட்டா கூட ஜம்மு காட்டையா காசு சொல்லிட்டு ஜிம்முக்கா கத்துறாங்க. இங்கே பாரு உண்மையை சொல்கிறோம், மேபி எங்களுக்கே எதாட்டினா கூட பத்திரமா எடுத்துகிட்டு போனவங்கள்ட்ட எல்லாமே இருக்கணும், வளர்ந்த லைஃப் வந்து வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 2 பேரெல்லாம் வாழவே மாட்டேன் நான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜாங்கிட்டே பார்க்குறாங்க, அப்படியே அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் சொல்கிறோம் உனக்கு எல்லாமே நாங்கள் வந்துட்டு எல்லாமே கொடுக்கணும், எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு எனக்கு எதுவுமே தேவையில்ல ஓகேவா, இருக்கிற வரைக்கும் கூட ஹாப்பியாக வாழணும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜமீனும் ஜாம்குட்டையை 3 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி பேசாதீங்க, எனக்கு உங்கள் மேலே நிறைய கோவம் இருக்குது சொல்கிறாங்க. தெரியும் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் கூட இல்லை ஜாம்காட்டி, நம்ம வெளில கூட போகிறது தெரியுமா, அட்லீஸ்ட் வீக்கெண்ட் தானே வெளில கூட்டு போகலாம், அப்போ கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நிறைய அச்சீவ் பண்ணல எதுக்கு சொல்கிறாங்க. உனக்காக தான் ஓகேவா, எல்லாமே நம்மளுக்காகவும் நம்ம பேபிஸ்க்காகவும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. என் அப்பா சொன்னார்ல நம்மளால இது முடியாது சொல்லிட்டு, நம்ம ஓனாக ஒரு குரூப், ஏன்னா இப்போதைக்கு நம்ம நம்பினோம் எங்கள் கம்பெனியில் தான் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேவா. நம்மளுக்கு ஓனாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அது
அடுத்து நம்ம நாங்கள் சிஓ ஆகணும், நீ எம்டி ஆகணும், ஓகேங்களா? அதான் எங்கள் ட்ரீம் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க, நீ எம்டி ஆகணும், ஓகேவா? அந்த கம்பெனியோட குரூப் அந்த ஓனரை நீ ஆகணும். என் அப்பாவுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். எங்கள் ட்ரீம் அதை மட்டும் சொல்லிட்டாங்க. இன்னமும் உங்களுக்கு அவங்க மேலே கோவம் சொல்லிட்டாங்க. அப்படின்னா கோவம் இல்லையா சொல்லுவாங்க, எவ்வளோ வருஷம் விட்டாங்க, பணத்துக்காக நீ ஆசைப்படுறது எங்களை 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு எவ்வளோ பேசியிருப்பாங்க. எங்கள் குழந்தைய பற்றி சொல்லிட்டாங்க. ஜங்கா விடுமா, அவங்க வந்துட்டு வித தெரியாமல் பேசியிருப்பாங்க, அவங்கள மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவள் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவ்வளோ மணி இருக்குது, ஆனால் அவங்க என்ன ஹாப்பியாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்படியே ஹாப்பியாக இருப்பாங்க, அப்படியே ஹாப்பியாக இருப்பாங்க, தனியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குட்டியவும் சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குனு கோப்பட வேணாம் சொல்லிட்டாங்க. கோப்பட தான் செய்வோம் சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டாங்க. சரி கோப்பட சொல்லிட்டாங்க. நான் கூட எனக்கு உங்க மேலே ரொம்ப வருத்தம் இருக்கும் தெரியுமா, எப்போ தான் ஒர்க்குன்னு போயிட்டீங்க, எனக்கு கண்டுக்க மாட்டேங்கன்னு தோணும். அப்போ நினைப்பேன், ஒரு செகண்ட் நினைப்பேன், இல்லை நம்ம செல்ஃபியாக யோசிக்கிறோம், அவங்க யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ண ஆசை என்ன, நம்ம தான் என்ன பண்ணலாம், நம்மளுக்காக தானே, நம்ம குழந்தைக்காக தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே புரியும். அப்போ நானே வந்துட்டு என் மைண்டை சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேங்க, எனக்கு புரியுது, எனக்கும் அப்படி தான் தோணும். நம்ம ஒர்க் ஓடிட்டு இருக்கோமே, ஜிம்முக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, அப்போ நாங்களே புரிஞ்சுப்போம், நம்ம வந்துட்டு டைம் எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லவ் அப்படி தான் இருக்க போகுது. இப்போ ஏன் பண்ணுற வேண்டிய வயசில் ஏன் பண்ணி தானே ஆகணும், அப்போ தான் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் குட்டியும் சொல்லிட்டாங்க. ஜிம் டைட்டாக பண்ணிக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நேற்று நைட்டு ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆனிச்சு சொல்லிட்டாங்க. நேற்று நைட்டு இல்லை, நீ எப்போ ஊர் கிளம்பிட்டேன்னு சொன்னியோ அப்போ தான் எனக்கு எம்டியாக ஃபீல் ஆனிச்சு தெரியுமா, பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதாவது மீட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இவருக்கான எனக்கு ரொம்ப கோவம் சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. டேவ் பார்த்து, ஆமாம் எனக்கு கோவம் தான், பனிஷ் பண்ண தான் நினச்சேன், ஆனால் மூவாயிரத்துலேருந்து பார்த்தேன்னா அதனால தான் எனக்கு பனிஷ் பண்ண வரல, இந்த டைம் பனிஷ் பண்ணவும் மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ லவ் யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ டூ டாஸ் டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும். சரி சாப்பிட்டீங்களா, சரியா சொல்லிட்டாங்க. நீ வந்ததுக்கப்புறம் சாப்பாடு சரியாக வந்து சாப்பிட முடியல, வா பசிக்கு ஃபுட் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகலாம் சொல்லிட்டு இப்போ 3 பேர் இறங்கி வராங்க. இப்போ ஜிம்மி தான் ஃபுட்டு தான் சாப்பிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சின்ன நம்ம ஜின்னு சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஜிம்மில் இவங்க 3 பேர் வராங்க. பேபிஸ் பார்க்குறாங்க. நம்ம ஜேகோப் தான் 2 பேபிஸ்க்கு ஃபுட்டை போய் பண்ணிருக்காங்க. இதை பார்க்குற ஜங்குட்டியாக்கும் ஹாப்பியாக இருக்கேன். நான் ஜேகோப் ரொம்ப லவ்லி பர்சன், ரொம்ப லவ்வோட கேரக்டர் இருப்பார் எப்போவுமே. இப்போ கூட பாரு 2 பேபிஸ்க்கு அழகாக போய் பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பேபிஸ் வந்ததுக்கப்புறம் தான். இப்போ நம்ம ஜங்குட்டியாவும் பார்க்குறாங்க. நம்ம ஏன்னா அவங்க மேரேஜில் அவ்வளோ கலவரமும் நடந்திருக்கும். ஆனால் ஜேகோப் தான் அந்த கலவரத்தையும் கொஞ்சம் கூட எதுவும் குறைச்சிக்கூடாது சொல்லிட்டு எல்லாம் பார்த்து பண்ணியிருப்பாரு. ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு டெக்கரேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாரு. இப்போ நினச்சி பார்த்து உட்காடுறாங்க. அதுதான் உங்களுக்கு ஜிமின் மேலே கோவம் வரல. இப்போ நம்ம ஜங்குட்டையும் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குட்டையும் அப்படியே ஜிம்முக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பேபிஸ் இருக்கிறாங்க. 2 பேர் பார்த்து இந்த பக்கம் ஜிமினும் ஜங்குட்டையும் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இது போதும் ஜேகோப் சொன்னால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, அம்மா அவங்கள ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நம்பிக்கையில் அந்த டைமில் பயந்தா என் குழந்தை கஷ்டப்படுமோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு. ஆனால் இப்போ பாரு உண்மை சொல்லிட்டு இவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் பார் இருக்க முடியாது. 3 பேர் ஒன்றா இருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப லவ் அதிகமாக இருக்குது. இது போதும் சொல்லிட்டு எப்போதும் இப்படி இருக்கட்டும் சொல்லிட்டு ஜிம்னாமா நினைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி வந்து ட்ரெஸ் எடுக்க தானே போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு பேபிஸ் எல்லாம் போகிறாங்க காரில். நம்ம ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு சிப்ளிங்ஸ் யாரும் கிடையாது. அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ்லாம் அட்டன் பண்ணுறது வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஒயன் அங்கே வந்துட்டாங்க. ஒயன் ஃபேமிலி இப்போ நம்ம ஜேகோப் தான் ஒயன் சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் ஜேகோப், அங்கே பாருங்கள் இவங்க தான் என் தம்பி. சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்கீங்களா ஆமாம், எங்கள் வந்துட்டு ஜிமின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் ஆமாம் ஹஸ்பண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இன்ட்ரோ வைக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர் சொல்கிறாங்க. நீங்கள் நான் ஒயனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஒயன் எப்படி நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கும் ஹாப்பியாக இருக்கும்ட்டு பேசுறது நம்ம இவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டாங்க, நான் என் குழந்தைங்களுக்கு இங்கே பாரு உனக்கு என்ன பிடிக்குமோ எடுத்துக்கோ தங்கம், அவனோட ஹஸ்பண்டுக்கு உன்னோட குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்ல அப்போ பார்த்தா அவரு ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிட்டாரு. நம்ம தேஜுக்கும் ஜங்ஷனுக்கும் அவரு ஒரு பார்த்தா ட்ரெஸ்ஸில் அவ்வளோ கையில் வச்சுட்டு இருக்காரு. இப்போது ஜங் பார்க்குற அங்கிள் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா ஜங்ஷனுக்கும் தேஜுக்கும் சொல்கிறாங்க இதில் எதாவது செலெக்ஷன் பண்ணுமா சொல்கிறேன். இல்லைப்பா இது மொத்தமாகவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள் வேண்டாம், இல்லை எனக்கு குழந்தைங்களுக்கு என்னோட வேறு குழந்தைங்களுக்கு எப்போ தானே வாங்கி தரேன், எவ்வளோ நாள் இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் வாங்கி தராங்க. இப்போது நம்ம ஜிம்ல அம்மா தான் ஜூன் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜூனோட பையன் திரும்பி பார்க்குறான். கிராண்ட்மா சொல்லிட்டு வாத்தாங்க சொல்லிட்டு அவங்களும் அவங்களுக்கு அவ்வளோ ட்ரெஸ் தராங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வில்லேஜில் ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஆண்டி யாரும் சொல்லிட்டாங்க, ஏன்ப்பா இவனும் எனக்கு ஒரு கிராண்ட் சன் பார்த்தேனப்பா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க கிராண்ட் சன் தான் சொல்லிட்டாங்க. இந்த ஜூன் உனக்கு பிடிச்சிருக்காப்பா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா தேங்க்யூ லவ் யூ சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. வச்சுக்கோ சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜின்னுக்கு சுகா, அதுக்கப்புறம் ஒயன் சுகா அண்ட் யூனா அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூனாவுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கும் நம்ம ஜிம்ல ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இவனாக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அழகாக இருக்கடா சொல்லிட்டாங்க. இப்போ ட்ரெஸ் எடுத்துறாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜிம்னுக்கு ஜங்குக்கும் நம்ம ஜிம்மின் அவங்களுக்கு மட்டும் தான்
இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிம்கார்ட்டே எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் பார்க்குறாங்க. சார் இந்த ட்ரெஸ் வந்து பேரிங் ட்ரெஸ் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேருக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க 3 பேருக்கா வராதா கேட்குறாங்க. இப்போது ஜெகு பார்க்குறாங்க. இல்லை இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட 3 பேருக்கு ஒரே மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அப்போ கப்பலுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க ஒரு வேடா பார்க்குறாங்க. என்ன வேடா பார்க்குறீங்க சொல்கிறேன். ஜெகு திட்டுறாங்க. இப்போ நம்ம பொண்ணு அது சார் சொல்கிறாங்க. போய் எடுத்துட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வராங்க. இது சார் சொல்கிறாங்க. அது அந்த ட்ரெஸ் செம்ம அழகாக இருக்குது. ஜெகுக்கு செலக்ஷன் பண்ணுறாங்க. ஜிமின் அங்கே பாரு இது நல்லா இருக்கும் உனக்கும் டேக்கும் ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு ட்ரையல் பாரா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ட்ரையலாக சொல்லிட்டு இப்போ ஜிமின் நினச்சி பார்க்குறாங்க. இவங்க மேரேஜ் அப்போ ட்ரெஸ்ஸுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ட்ரையல் ரூம் போனப்போ அது வேறு மாதிரி போயிருக்கும் அந்த ரொமான்டிக்காக. இப்போ ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. வேணாம் அங்கே இது நல்லா தான் இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. ட்ரையல் பண்ணி கூட சொல்கிறாங்களே வேண்டாம் சார் ஜிம் சொல்கிறாங்க. பட் அவங்க ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போது என்ன பார்க்குறாங்க. ஏன்னாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜம்கிட்ட ஒரு மாதிரி ஹியாங் சொல்கிறாங்க. டே கொஞ்சம் அமைதியாக இருக்கடா சொல்கிறாங்க. ஃபைனல் ட்ரெஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்றைக்கி நைட்டுமே கிராண்ட் ஃபங்க்ஷன். இன்றைக்கி வந்து ஜிம்மில் வந்து அவரோட சைட்லேருந்து அவர் நம்ம நலங்கு வைக்கிறாரு. நம்ம ஜம்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க சைடு எப்படி பண்ணுமோ அழகாக பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நம்ஜனுக்கு அவ்வளோ நம்ம ஜெகுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ஜனுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஷுகா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. நம்ம இவனும் அதை விட என்ஜாய் பண்ணிருக்காங்க. எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 2 days ஆஃப்டர் தாண்டா மேரேஜ் தான். இன்னைக்கு ஜெயெல்லாம் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ரூமில் பேபிஸ் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போங்க கிராண்ட் மட்டும் போங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. ட்ரெஸ் படம் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. போடு ஜம்கா ட்ரெஸ்ஸாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. போடணுமா சொல்கிறாங்க. இப்போது டேட் பார்க்குறாங்க. ஏன் போடாமல் என்ன பண்ண போகிற அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஏய் மேரேஜ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜம்கா என்ன டே சொல்கிறான்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் 2 பேர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறாங்க. போட்டு கீழே வராங்கடா. இந்த பக்கம் ஜிம்ல போய் பார்க்குறாங்க. வச்சு கண்ணே போட்டும் போலே சொல்கிறாங்க. 3 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. குழந்தைங்களோட சேர்த்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜெவ பார்க்குறாங்க. ஜம்கா டே சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. நீங்கள் நில்லுங்க நான் அவங்க எல்லாரும் சேர்த்து பிக்சர் எடுக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு டே இந்த பக்கம் நிற்கிறாங்க. சென்ட்ரல் ஜிம்ல பேபிஸ் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கரெக்டாக நம்ம ஜங்கு பக்கத்தில் அவரோட பையன், ஜிம்ல டே பக்கத்தில் அவரோட பொண்ணு. இப்போ 5 பேர் வந்து பிக்சர் எடுக்கிறாங்க. செம்ம அழகாக இருக்குது. இதை விட ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் க்யூட்டாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்ஷன் சொல்கிறான். ஆமாம் மம்மா டாடியா ஆல்பத்தில் பார்த்தா நானும் பாப்பாவும் காணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு சிரிப்பு வந்தது. எதுவும் உங்களை காணுமா ஆமாம் நான் கேட்பேனம்மா நான் காணும் சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் அங்கே இருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. ஜெயோபியா அதாவது ஹோபியா பார்க்கறல அவரோட வெட்டிங்கில் நம்ம பிக்சரில் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஹோபியப்பா நீங்கள் உங்கள் வெட்டிங்கில் வந்து எங்களுக்கு எங்கள் கூட ஃபோட்டோ எடுங்க சொல்கிறாங்க. எங்களை வந்து உங்கள் ஃபோட்டோவில் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. அம்மா அப்பா மேரேஜில் நாங்கள் இல்லை சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அப்படியா இருக்கணுமா நான் சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பையன் கேட்குறான் போது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் சட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக மேரேஜுமே இதில் நடந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஒய்யனுக்கும் நம்ம ஜெகுக்கும் ரொம்ப அழகாக மேரேஜ் நடக்குது. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிம் போய்ட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா நீங்கள் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக தாங்க. அதை விட இந்த 1 week நீங்கள் வந்து இருக்கல எனக்கு அது ஹாப்பியாக இருக்கா. நீயும் என்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கு எனக்கு அது போகும் தெரியுமா. ஏன்னா ஜெகு என் பக்கத்துலேயே இருக்கா. சின்ன வயசுல கூட தான் இருக்கா. நீ தான் படிக்க போறேன்ட்டு போனி அப்படி 4 years ஆகிடுச்சா நீ அங்கேயே இருக்கியா. மேரேஜ் செட்டில் ஆகிட்டு நான் ஹாப்பி தான். ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ ஹாப்பியாக இருக்க தாங்க சொல்லிட்டாங்க. அம்மா இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாதீங்க நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப அங்கே வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. பாருங்கள் இதுக்கப்புறம் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா ஜங்கு ஒர்க் இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை தாண்டி ஒய்ஃபு குழந்தைங்க சரியா அவங்களுக்கு அப்போ தான் ஒர்க் எல்லாமே எனக்கு புரியுது. நீங்கள் அவங்களுக்காக தான் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆண்டி செப்டம்பர்ட்டே சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் நமக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நம்ம ஜிம்மில் அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு முகமே வாடி போயிடுது. அது சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் தான் அவாய்ட் பண்ணுறோம். ஏன் பா சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஜிம்மில் இன்ஸ்டால் பண்ணாங்களா. இல்லைப்பா பரவாயில்ல அவங்க மேபி உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசுங்க. அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் எனக்கு நம்ம பையனுக்கு என்னோட பையனுக்கு வேணாம். அவங்க கிராண்ட் சனை பார்க்கட்டும். கிராண்ட் சைடில் பார்க்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு பசங்க தானேப்பா. அவங்க மிஸ் பண்ணுவாங்களா. அந்த டைமில் கோவப்பட்டிருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே பையன் லவ் பண்ணுறீங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வருஷம் விட்டுருப்பாங்க. சரியா பெரியவங்க தானே அப்புறம் பேசுவாங்க. ஓகேவா. அப்புறம் போக போக வந்துட்டு மறந்துடுவாங்க. மன்னிச்சிடுங்க சொல்கிறாங்க. அங்குட்டேக்கு ஒரு மார்க். ஏன்னா ஜிம்னா அப்பா அம்மா அவ்வளோ நல்லவங்க. அவங்க பயந்து இருக்காங்கனாக்கா ஜிம்னால முடியுமா 2 பசங்களோட வாழ முடியுமா நினச்சா பயந்துருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து இதில் தப்பான இதில் வருத்தமோ அப்படிலாம் இல்லை. அவங்க கோவப்படவே இல்லை. அவங்க வருத்தப்பட்டதுனாக்கா ஜிம்னால முடியுமா 2 பேரோட வாழ முடியுமா அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குமான்றக்காக யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஜங்கோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா ரொம்ப இன்சல்ட் பண்ணிருப்பாங்க ஜிம்மில் வாட்ஸால். இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்பா அம்மா அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கனாக்கா மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விட்டு குழந்தைங்களை காமிங்க பேசுங்க. அவங்களுக்கு பாவம்லேயே வயசான காலத்தில் தனியாக கஷ்டப்படக்கூடாது இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி உங்களுக்கு இருக்கிற மனசு சொல்கிறாங்க. இல்லைப்பா அவங்களுக்கும் புரியும். அவங்களுக்கும் பாசம் இருக்கும். வருவாங்க கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஜிமின் பாஸ் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அவங்க பேசுனத மனசு வச்சுக்காத சரியா சொல்கிறாங்க. அவங்க பசங்க மேலோட பாசத்தில் பேசியிருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அவங்க மேலே இந்த கோபம் கிடையாதுமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆமா ஆண்டி ஜிம்முக்கு எந்த கோபமும் இல்லை. அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஜிமினோட வேல்யூ புரியல சொல்கிறாங்க. புரியும்ப்பா கண்டிப்பாக ஒன் டே புரியும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அழகாக போயிட்டு இருக்கு. மேரேஜ்லாம் முடிச்சிருச்சு. ஒயின்னு வராங்க. இவங்க எல்லாரும் போயிட்டு விஷ் பண்ணிட்டு ஜிம் தான் டைட்டாக பிடிக்கிறாங்க.
ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டாங்க. நான் ஹாப்பியாக இருப்பேன்டா, நீயும் ஹாப்பியாக இருக்கணும் எப்பவும் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க பாருங்க ஜிமின்னு சொல்லிட்டாங்க. நான் உங்கள் லவ் ஸ்டோரி கேட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் ஜூனியராக இருந்துக்கே எங்களோட பேர் சரியாக இருந்தாங்க. அவள் லவ் சொன்னப்போ நீங்கள் ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ணிக்காம அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி. ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஏன்னு சொல்லிட்டு அவங்களா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் முடிஞ்சிச்சுடா. இப்போ நம்ம ஒயன் வீட்டுக்கு தான் ஜேகப்பை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவள் சம்பிரதாயம் இருக்குது சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிமின் இவங்களாம் அங்கே இருக்காங்க. நம்ஜின் பார்க்கறதே கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து 1 வீக் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜின் பார்க்குற நம்ம ஜங் பார்க்குறாங்க. இல்லை அங்கே நம்ம போகலாம் பொறுமையாக சொல்கிறாங்க. என்ன பொறுமையாக போகலாம் மாட்டே ஒர்க் அப்படி இருக்கா, நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்க சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம சுகா நம்ஜின் ஜின்லாம் கிளம்பிட்டாங்க. இவனாலும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ கெஸ்ட் எல்லாமே போயிட்டாங்க, இவங்க மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜிமின் அக்கா பார்க்குறாங்க. சரிப்பா ஜிமின், நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் வராங்க. இப்போ ஜிமின் வந்து ட்ரெஸ்ஸாக ரூம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து பேக் பண்ணுறாங்க. என்ன ஜங்கா சொல்லிட்டாங்க. இப்போவே வேணும்னு சொல்லிட்டாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. 1 வீக் ஆச்சு, 1 வீக் இது என்னது பெரிய விஷயம், இப்போவே வேணும். இந்த செகண்டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டயர்டாக உனக்கு சொல்லிட்டாங்க. டயர்டெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே ரூம் பண்ணிட்டாரு. ஜிம் ஒரு மாதிரி டே எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன டே சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசிட்டே இருங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கும் ஜிம் பேசிட்டு இருப்பாங்க. டே வந்து ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. டே ஜங்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐயோ கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், நம்ம வீட்டுக்கு போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள இந்த ரூம் கூட அழகாக இருக்குடா, வில்லேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, அந்த ரூம் ரொம்ப பிடிக்கும். என்ன நம்மளுடைய மேரேஜ் அன்றைக்கி இருந்தது, அதுக்கப்புறம் இங்கே ரிலவே இல்லை சொல்லிட்டு இப்போ ஜங் டே சொல்லிட்டாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங் டே டிஸ்கஸ் பண்ண ஜங் பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன பார்த்துட்டு இருக்க வாடா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங் கிட்ட போகிறாங்க. இப்போது இவங்களுக்குள்ள எல்லாமே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அவரும் ரொம்ப மிஸ் பண்ணிப்பாங்க 2 பேரையும். அவங்க 2 பேருமே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் அங்கே போயிட்டுருக்கு. கீழே பார்த்தா நம்ம ஜிம்மில் அம்மா தான் பேபிஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி வர வீடு விரிச்சோடி இருக்கு, எல்லாரும் போயிட்டாங்க சொல்லிட்டு. ஆனால் எங்கள் குழந்தைங்க இருக்காங்க அது போதும் சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 4 ஹவர்ஸ் போகுது. ஏன்னா ஜேவுக்கு தாங்க ஒயன் வீட்டில் போய் இன்றைக்கி இருக்கணும். அதாவது இன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ணுவார் அவர் சம்பிரதாயப்படி. எல்லாம் அவர் அங்கே இருக்காரு. இவங்க மட்டும் தானே. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. மம்மா டேட்டா எங்கே சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்லா போய் பார்க்குறாங்க. அது ரூமில் இருப்பாங்க சொல்லிட்டாங்க. கூப்பிடுங்க, மம்மாட்ட பேசணும், மம்மா கூட ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளே பண்ணுமா இரு, மம்மா டயர்டாக இருப்பாங்க வந்துடுவாங்க சொல்லிட்டாங்க. ஏன் டயர்டாக இருப்பாங்க சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்லா பார்க்குற சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 வீக் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெரியும். இவங்க பார்க்குறாங்க. இருப்பா வருவாங்க சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா டே ஸ்டாப் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஸ்டாப் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு அப்படி பிளாங்கெட் கவர் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டைம் 8 o'clock இருக்கும். இந்த பக்கம் பேபி சேர்த்து போய் டோர் நாக் பண்ணுறாங்க. மம்மா டேட்டா ஓப்பன் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம ஜிம் தாய்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜங்கா டே சொல்லிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப டயர்டாக இருக்கார். 1 வீக் ஆஃப்டர் இருக்காரா. இப்போ ஜம் பார்க்குறீங்க டா சொல்லிட்டு அவர் எழுந்து ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாரு. ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு நீ அப்புறமா கூட குளிச்சுக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் டேவும் ஜங்கும் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் போட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 2 பேபிஸ் வராங்க. டேட்டா மம்மா சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. கிட்டே வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ பேபிஸ் போயிட்டு ஜிம் மேலே படுத்துக்கிறாங்க. மம்மா ப்ளே பண்ணுங்க வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அந்த டைமில் யார் ப்ளே பண்ணுவா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அந்த டைமில் யாராக ப்ளே பண்ணுவா சொல்லிட்டாங்க. டேட்டா அது சொல்லிட்டாங்க. ப்ளே பண்ணக்கூடாது, ஓகே நாளைக்கு ப்ளே பண்ணிக்கலாம், தூங்க சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேபிஸ் ஜிம் மேலே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஃபுட்டு சொல்லிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் வேறு நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு படுத்துறாங்க. அப்படி இந்த பக்கம் நெக்ஸ்ட் டைம் அந்த ஜிம் மெதுவாக வச்சு குளிக்கிறாங்க. ஜிம் ஜங்கு பேபிஸ் எல்லாம் குளிச்சிட்டாங்க. ரெடி ஆகிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா. கீழே வராங்க. ஜிம்மில் நம்ம பார்க்குறீங்கப்பா ஹாப்பி ஒர்க்கு இருக்கலாம்லாம் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா நான் ஹாப்பியான்ட்ட பேசிட்டேன், அவர் 3 days அங்கே தான் இருப்பாருமா, அதுக்கப்புறம் தான் அங்கே வரணுமா ஏன் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே அப்பாவும் சொல்லிட்டாங்க. ஆமாப்பா கரெக்டாக நல்ல நாள் வேறு இல்லை, 3 days சாப்பிட்டு தான் கூட்டிகிட்டு வர முடியும் சொல்லிட்டாங்க. அம்மா இதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்துக்கோங்கம்மா, நான் கிளம்பாமா சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பாங்க. பார்ப்பாட்டேன் ஜம்காட்டே சொல்லிட்டாங்க. அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்க. டைம் கிடைக்கிறப்பலாம் வாங்க சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வரேன் ஆண்டி சொல்லிட்டு இப்போ அவங்களும் கிளம்புறாங்க. டேஜோ ஜங்ஷன் சொல்லிட்டாங்க. கிராண்ட்மா பாய் சொல்லிட்டாங்க. பாடத்தவங்க பத்திரமா இருங்க, மம்மா டேட்டாவை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் அவங்க கிஸ் பண்ணி எல்லா திங்ஸ்லாம் நிறைய பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. எல்லாமே கார்டு அடிக்க எல்லாமே ஏற்றுறாங்க. இப்போ ஃபைனலாக கிளம்புறாங்க. போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டாங்க. கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் டயர்டாக இருக்காங்க. பேபிஸ் பின்னாடி தான் நம்ம ஜங்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் பேபிஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க. டே தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. போல மேடம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் வந்து சாஞ்சிக்கிறாங்க. தூங்குறாங்க. டேட்டா மம்மா ஏன் தூங்குறாங்க சொல்லிட்டு டயர்டாக இருப்பாங்க. அப்படியா சார் பேபிஸ் தூங்க ஜிம்மில் மேலே சாஞ்சிக்கிறாங்க. ஜிம்மில் 2 பேபிஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அழகாக தூங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஃபுட்டு குக் பண்ணி தரீங்களா சொல்லிட்டாங்க. இருடா நான் குக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு குக் பண்ணுறாங்க. டே பார்த்தா திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்த்தா சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பேபிஸ் 2 பேரும் பேக் டு நார்மலாக ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு.
ஒரு 6 மந்த் ஆஃப்டர் தான்டா ஒரு பெரிய கம்பெனி காமிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க இது சொல்கிறாங்க. இதோடைய ஜிம்மின் குரூப் சொல்கிறாங்க, ஜிம்மின் குரூப்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது உனக்காக நான் ஏன் பண்ணியிருக்கு, உனக்காக நான் உருவாக்கியிருக்கு சொல்கிறாங்க. ஜம்காட்டி நேமாவது பேபிஸ் வச்சுருக்காங்க, பேபிஸ் நேம் எதுக்குடா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு, அவங்களுக்கு என்ன அவங்க உருவாக்கிப்பாங்க. சரியா சொல்கிறாங்க. நான் கூட புதுசாக அவங்களுக்கு கூட உருவாக்கி தருவோம். ஆனால் அது எங்கள் ஜிம்முக்காக ஓகேவா. ஜிம்மின் குரூப் வந்து புதுசாக நாங்கள் வந்துட்டு உனக்காக நாங்கள் கிரியேட் பண்ணது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஹாப்பி தானடா சொல்கிறாங்க. ஏங்க சார் ஹாப்பி தானே, நீங்கள் நினச்ச மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் நினச்ச மாதிரி ஜிம் அச்சீவ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. பிகாஸ்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓனா. இதுக்காக தான் இங்கே இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, என் அப்பா அம்மா என் ஜிம்மில் அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் அப்பா மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. நான் மிஸ் பண்ணுறதை தாண்டி அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு என் ஜிம்மிட்ட அவங்க பேசணும். ஏன்னா ஜிம்முக்கு ஒரு கிரிட்டினஸ் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அம்மா எங்கள் அப்பா அம்மா எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க அதிகமாக. எங்களை வந்துட்டு பார்க்குறதில்ல. நான் ஏதோ அவங்க வந்து இவன் நினைக்கிறான், நாங்கள் எங்களை வந்து பிரித்து வச்சிருக்கான்னு நினைக்கிறான். எங்கள் அப்பா அம்மா தான் அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அவன் நினைக்கிறான் நம்மளால தான் பிரிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்பா அம்மா மட்டும் குழந்தை பிரிச்ச மாதிரி இருக்கே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அக்கா சொல்கிறாங்க. ஜங்குக்கிட்டே அப்படி கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஜங்கோட அப்பா அம்மா டேவோட அப்பா பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு மாறி ஆயிடுது. அம்மா சொல்கிறாங்க, ஏன்பா உங்களுக்கு இன்னமும் எங்கள் மேலே போவோம், அத்தனை ஃபோன் பண்ணுறது எடுக்க மாட்டேறீங்க, நாங்கள் பேச ட்ரை பண்ணுறீங்க அவாய்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட இது பேச வரும்போது டேரெக்டாக போகிறாங்க. இப்போது ஜிம் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய கேபின் அதில் சீட் இருக்குது. அது எம்டியாக நம்ம ஜிம்மில் எம்டி ஓகேவா. சிஓ தான் நம்ம ஜம்குட்டியே வந்து இருக்க போகிறாங்க. இப்போது டேரெக்டாக கிட்ட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹெட் டவுன் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவும் டேவோட அம்மாவும் அப்படி ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. பாருப்பா சாரி, உண்மையாக சாரிப்பா. நாங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, பாருங்க ஆண்டி இப்போ நான் சொல்கிறேன், இந்த கம்பெனியோ இந்த போஸ்டிங்கோ எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உங்கள் பசங்க மட்டும் தான் வேணும், உங்கள் லவ் மட்டும் தான் வேணும். எனக்கு அங்கே அவ்வளோ பிடிக்கும். நான் கொண்டு போய் அவ்வளோ லவ் பண்ணுறேன். நீங்கள் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா சாரிப்பா, நான் உங்களுக்கு பேசக்கூடாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஆண்டி இன்னொரு டைம் ஹார்ட் பண்ணுறாதீங்க. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஜங்கா லவ் பண்ணல, ரொம்ப லவ் பண்ணுற ட்ரூவா. எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சொல்லிட்டாங்க. இல்லைப்பா நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டோம், மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம். அவங்க பேருக்கு முன்னாடி உள்ள நேம் கூட எடுக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா அப்படியே எங்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இல்லை எங்கள் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஸ்டார்டிங் தெரியும். ஜாப் கூட அப்போ தான் படித்து முடிச்சிங்க. ஜாப் உடனே கிடைக்கல. நீங்கள் நம்பிக்கை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா நம்பி தான் உங்களுக்கு ஜாப் போட்டு கொடுத்தாங்க. ஜங்கு கூட டேக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எங்கள் பையனுக்கு அவ்வளோ மில்லியனாக இருந்தோம். அவங்க வந்து கஷ்டப்பட கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க வந்துட்டு உனக்காக நிறைய ஒர்க் பண்ணாங்க, பார்ட் டைம் போனாங்க, என்னென்னமோ ஒர்க் பண்ணாங்க. அதில் பார்க்குறோம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு லவ் பண்ணாங்க சொல்லி நான் கூட நினச்சேன் ஒரு ஒன் டே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். தப்பு நினச்சிட்டு வந்துடுவாங்கன்னு கூட நினச்சோம். ஆனால் அவங்க வரவே இப்போ சொல்லிட்டு அவங்க வந்துட கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நீ ட்ரூ லவ் கொடுத்துருக்கா, அவ்வளோ கேர் கொடுத்துருக்கா, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணியிருக்கேன். எத்தனை டைம் பார்த்துருக்கோம் உங்கள் பின்னாடியே இருந்து நீங்கள் எப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சாரி. போய் பணம் இருக்கிற அந்த இதில் பேசிட்டோம், தப்பு தான் மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி இல்லாண்டி நான் தான் உங்கள் பசங்களை உங்கள்கிட்ட இல்லை எங்கள் பசங்க ஜிம்மில் பேச்சு வைக்கல, என்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் வந்து எங்கள் பசங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையா. அவங்க தான் எங்களை பேச மாட்டாங்க. ரீசன் நாங்கள் ஒன்றும் காயப்படுத்தினால தான் மன்னிச்சேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கூடைய அப்பாவும் டேவோட அப்பாவும் குழந்தைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. கிராண்ட் ஃபார்ம் மன்னிச்சிட்டிங்களா அப்படி கேட்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு பேபிஸ் தான் அது அவங்க அவங்க கிராண்ட் ஃபார்ம் பேர் ரொம்ப நீண்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூட நீங்கள் எந்திரிக்க கால் வலிக்கும் சொல்லி பேபி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. அம்மா சொல்லுவாங்க யாரும் பனிஷ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பெரியவங்களாம் சொல்கிறாங்க. இப்போது 2 பேபிஸும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம் ரொம்ப அழகாக வளர்த்துருக்காரு. ஒவ்வொரு அவ்வளோ சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்காரு. அவருக்கு தெரியும். ஐம் சாரி, நாங்கள் உங்கள் அம்மா ஹார்ட் பண்ணிட்டோம், சாரிப்பா மன்னிச்சிருங்க, கிராண்ட் ஃபார்ம் மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜெயமுலா தான் அங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி, நீங்கள் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடாது ஆண்டி, ரொம்ப தப்பு சொல்கிறாங்க. இல்லைப்பா தப்பு எங்கள் மேலே இல்லை ஆண்டி, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஓகேவா. நீங்கள் உங்களோட பசங்க சைடில் பார்த்தீங்க, 2 பசங்க ஒரு பையனை மேரேஜ் பண்ணால் எப்படி உங்கள் லைஃப் இருக்கணும் உங்களுக்கு பயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்படி பேசுறீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா வேர்ட்ஸ் விட்டு தப்பு இல்லையா சொல்கிறாங்க. பணத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியுது, எனக்கு அந்த டைம் ஹார்ட் ஆனிச்சு ஆண்டி, ஆனால் நீங்கள் அப்படி பேசக்கூட தப்பு இல்லை. ஏன்னா உங்கள் பசங்க அந்தளவுக்கு வேல்யூவான ஒரு பர்சன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வேறு யாரும் நான் பார்த்ததில்லை, எனக்கு ரேஸாக லவ் பண்ணுறதுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போவும் நான் சொல்கிறேன் எதுவுமே இல்லை பண்ணால் 2 வளைச்சிட்டே கிளம்புனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது கேட்கும்போது புரியுது எந்த அளவுக்கு லவ் பண்ணான்னு சொல்லிட்டு சாரி பார்த்துட்டாங்க. இங்கே பாருப்பா எங்களை வந்து இதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து உங்களை வந்து எங்கள் வீட்டுக்கு வரலான்னு சொல்லவே ஆண்டி, எப்போவுமே எங்கள் வீட்டோட டோர் ஓப்பன் ஆகிட்டே இருக்கு, ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்காக, நீங்கள் எப்போனாலும் வரல, அவங்க கிராண்ட் சைல்டு கூட பேசலாம். உங்கள் பையன் கூட சொல்கிறாங்க எனக்கு எங்கள் சனிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சனிலாம் வேணும்ப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாரு சொல்கிறாங்க எங்கள் சனிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் ஃபேமிலிக்கு, எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு வேணும், அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இமேஜ் ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் நாங்கள் மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகே வெல்கம் பண்ணுறாங்க ஃபேமிலிக்கு. எங்களை வந்து சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க, எனக்கும் ஹாப்பியாக இருக்காண்டி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. எங்கள்கிட்ட சொல்கிறாங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு லவ் கேரும் வேணாம், எப்போ உங்களுக்கு கொடுப்போம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ போயிடலாம், ஹக் பண்ணிக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ உட்காரு அந்த சீட்டில் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உட்காரு, ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் டிசர்வ் பர்சன் உட்கார சொல்கிறாங்க. ஜிம் தான் சார் அந்த எம்டி சீட்டில் உட்காராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு கூட்டையும் வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க என் ஜிம்மிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கும் அவனை அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் தான் புரிஞ்சுக்காம
போயிட்டோம். நான் வந்துட்டு அவன் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்துமே தவிர வில்லேஜில் ஒரு வில்லேஜ் ஒரு மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு நினச்சிட்டே தவிர உங்களோட சின்ன பையன் பெருசாக வந்துட்டு ரேங்க்லாம் இல்லை நினச்சிட்டே தவிர அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான், எந்த அளவுக்கு கேர் பண்ணுறான், எவ்வளோலாம் உங்களுக்காக பண்ணுறான் நான் அப்புறம் தான் பார்த்தோம். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். சாரி ஜம்கா, சாரி டேங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் உங்களை மிஸ் பண்ண சொல்கிறாங்க. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணோம் சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜம்கோட அப்பாவுண்டையோட போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. அங்கிள் வேண்டாம் நீங்கள் சாரினா கேட்குறோம் சொல்லி இல்லைப்பா பண்ணி தப்பு தான் மன்னிச்சுக்கோ, என் பையன் லைஃப் விட்டு போயிருந்தா சொன்னோம், தப்பு மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. மன்னிச்சிட சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அங்கிள் வேண்டாம் நான் மறந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்குறீங்க அப்பா மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க எடுப்பு ரொம்ப மாதிரி இருக்குது. நல்லா இருப்பா சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் ஹெட்டில் கை வச்சு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஃபேமிலி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போது இந்த 2 பேர்ஸ் கூடயும் நம்ம ஜம்கோட மாட்டையோட ப்ளே பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. வரலாமே உங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. எப்போனாலும் வரலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஃபேமிலி அழகாக ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இன்றைக்கி நைட்டு தந்தா ஜிம்மும் ஜங்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் ஜம்குட்டையும் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரூமில் வராங்க. ஜம்கா டேஸ்ட் வச்சாங்க. இப்போ அவங்க போய் ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. அவங்களோட டேஸ்ட் சேர்ந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பிடமா ரொம்ப ஹாப்பி ஜம்கா டேஸ்ட் சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி நிறைய பேசுனாங்க தெரியுமா, நிறைய மன்னிப்பு கேட்டாங்க. எவ்வளோ டைம் மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அது விட அதை பற்றி பேச வேணாம் சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. ஃபைனலாக நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம வீக்கெண்டான வெளில போகிறோம், சரியா ட்ரிப்பு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் ஓகேவா. 5 days வந்துட்டு ஒர்க்குக்கு அப்படின்னாக்கா 2 days என்னோட ஒய்ஃப்காக ஓகேவா சார், ஒய்ஃப்காகவும் குழந்தைங்களுக்காகவும் ஓகே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜம்கா டே எப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ லவ் யூ சொல்கிறாங்க. இப்போது ஜம்கு டே பார்க்குறாங்க. ஏன்டா அகைன் பேபி வேணுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அகைனா சொல்கிறாங்க. ஆமாண்டா அகைன் குழந்தை பார்த்துக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா டே இவங்க 2 பேர் பார்த்து கஷ்டமாக இருக்குது. இல்லைடா அவங்க ரொம்ப சமத்து குழந்தைங்களா சொல்கிறாங்க. யார் நீங்கள் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு இருக்கால டே அவள் வந்துட்டு ஒன்றை மாதிரியே தெரியுமா சொல்கிறாங்க. என் ஜங்ஷன் கூட பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது நான் எப்போ தரும் ஜங்ஷன் மட்டும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். என்னையும் பொண்ணு குறை சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டே சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன் சொல்கிறாங்க. சரி அப்போ இன்னொரு பையனை பற்றி தரவா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன் இன்னொரு பையனை வேணா தரேன். அவங்க அந்த பையன் கொஞ்சம் சமத்தார் பண்ண நினைக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டு என்ன பேச சொல்கிறாங்க. இப்போது ஜம் பார்க்குறேன். அப்புறம் எனக்கு பொண்ணு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அல்ட்ரமுக்கு ஒரு பொண்ணு பையன் இல்லை எனக்கு ஒரு பொண்ணும் இப்போ அவனுக்கு ஒரு பையனும் அப்படி சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கா ஜிம்மு தான் கிட்ட சைட் இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு கம்பெனிக்கு எம்டி ஒரு சாதாரண பையனா சொல்கிறாங்க. நீ எல்லாத்துக்கும் டிசர்வ் பண்ண பையன் பர்சன்ட் ஓகே உன சைன் இல்லாமல் எதுவுமே நடக்காது சரியா. நாங்கள் ஒரு சிஇஓ ஆனால் சிஇஓ சைன் தாண்டி எம்டியோட சைன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தேவைப்படும் ஓகேவா. இதுக்கப்புறம் சார் ரெடியாக இருங்க, நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள்கிட்ட எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ எல்லாத்துக்கும் டிசர்வ் பர்சன், எங்கள் லவ் நாங்கள் அப்படி தான் காமிக்க முடியும். நீ ஒன்றும் ஒரு ஜிம் இல்லை, நீ எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பில்லியனர் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு 2 பேர் தான் சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் ஓகேவா. டேக் கேர் எவ்ரிவன்.